உங்க பிரச்சனை என்னன்னு புரியுது. எப்போ மீன்பிடி திருவிழா? இன்னும் 10 நாள் இருக்குயா. சரி, இப்போ எருமலைக்காரங்க என்ன பிரச்சனை பண்றாங்களா சார்? பிள்ளையார் சொல்லிய கம்மாயில கருப்பாங்களா சார்? கம்மாயில கரைக்காம வேற எங்கேயா கரைப்பாங்க? கம்மாயில தான். யார் ஏய், சவுர் மாதிரி நிக்காத, தள்ளு. அவங்க சிலை செஞ்சிருக்க லட்சணத்தை ஊர்ல வந்து பாருங்க. பழிச்சுன்னு சொல்லிருக்காங்கல்ல. சரி, எல்லாம் கிளம்புங்க, நான் வந்து பார்க்குறேன். வருஷம் எருமலை கொண்டு வராங்க. ஏன் சார் பிரச்சனை பண்றாங்க? இன்னைக்கு நேற்று இந்த பிரச்சனை இல்லை, என் அப்பா தாத்தா காலத்துலேருந்து நடக்குது. 1940 எருமலை கொண்டு பூமலை கொண்டு கிராமத்து மக்களுக்கு பொதுவான இந்த கண்மாயில் நடக்கிற மீன்பிடி திருவிழால முதல் நாள் கண்மாயில இறங்கி மீனை எந்த ஊர் பிடிக்கிறதுன்னு ஒரு பிரச்சனையை உருவாச்சு. இதுக்கான பஞ்சாயத்து ஜமீன்தார் முன்னிலையில் நடந்தப்போ பிரச்சனைக்கான தீர்வா ஒரு வினோத போட்டியை அறிவிச்சாரு. என்ன போட்டீங்கய்யா? கழுதைக்கால் நீச்சல் போட்டி. இந்த போட்டியின் விதிமுறை 2 உடம்பு, 2 காலு, 2 கையில நீந்தணும். நீந்தும் போது கை கட் அவிழ்ந்தாலோ கால் கட் அவிழ்ந்தாலோ போட்டியிலிருந்து நீக்கப்படும். போட்டியில் ஜெயிச்ச பூமலை குண்டுக்காரங்களுக்கு முதல் நாள் மீன் பிடிக்கிற உரிமையை ஜமீன்தார் கொடுத்துட்டாரு. இந்த போட்டியில் ஏற்பட்ட தோல்வியை எருமலை குண்டுக்காரங்க தங்களுக்கான அவமானமா நினைச்சாங்க. விளைவு என்னாச்சுன்னா கண்மா தண்ணியில வெடிமருந்த கலக்கி மீனை சாகடிச்சாங்க. அதோட விடல, பிரச்சனையை தட்டி கேட்டா அடிதடி கலவரம்னு இறங்கினாங்க. 1861 பிரிட்டிஷ் காலத்துல போட்ட இந்த 144 சட்டத்தை எருமலை குண்டுக்காரங்களுக்கே போட்டது மாதிரி தனக்கு சாதகமா பயன்படுத்திக்கிட்டு வருஷம் தவறாம அவார்டு மாதிரி வாங்கிட்டு இருக்காங்க. இப்போ இந்த சிலை மூலமா பிரச்சனையை கொண்டு வந்திருக்காங்க. போய் பார்க்கலாம். கண்ணாடியில பிள்ளையாரா? இந்த சிலையை செஞ்சது யாரு? கண்ணாடியில செஞ்ச பிள்ளையார எப்படியா கம்மாயில கறப்பீங்க? தண்ணிக்குள்ள கண்ணாடி துண்டு கிடந்துச்சுன்னா நாளைக்கு உங்க பிள்ளை குட்டிக கம்மாயில இறங்கி எப்படி குளிக்கும்? அங்க கிடக்கிற மீன்களுக்கு ஆபத்துன்னு யோசிக்க மாட்டீங்களாயா? என்னையா சொல்றான்? அதான் நடந்து போச்சுல, கரைக்கிறதுக்கு ஒரு வழியை சொல்லுங்கன்னு சொல்றான். ராயப்பன், என்ன இதெல்லாம்? இவங்க கிட்டலாம் போய் நியாயம் பேசவே முடியாது. இந்த பாருங்க, பூமலை கொண்டு மீன்பிடி திருவிழா இன்னும் 10 நாள் கழிச்சு வருது. அதுக்கப்புறம் பிள்ளையார் கரைக்கிறத பத்தி பேசிக்கலாம். பிள்ளையார் சதுர்த்தி முடிஞ்சு 4வது நாள் பிள்ளையார கரைக்கணும். ஏற்கனவே 2 நாள் முடிஞ்சு போச்சு. என்னடா போர்வால் நான் சொல்றது? ஆமாண்ணே. சட்டப்படி கண்ணாடியோட பிள்ளையார கரைக்க முடியாது. தயவு செஞ்சு புரிஞ்சுக்குங்க. அவங்க திருவிழா முடிச்சதுக்கு அப்புறம் கரைச்சோம்னு எங்க மான மரியாதை என்ன ஆகுறது? வேணும்னா அவங்க நாளைக்கு மீன் பிடி திருவிழா வச்சு முடிச்சு சொல்லுங்க. நாங்க நாளை கழிச்சு பிள்ளையார கரைச்சுக்கிறோம். டேய், முதல்ல அருவாளை கீழே போடுறா. போட்டிருக்க அரை டவுசர் இன்னும் இடுப்புல நிக்கல, அதுக்குள்ள வீம்பா? உங்க அப்பா டவுசர் போட்ட காலத்துல இருந்தே எங்களுக்கு தெரியும். தீர்ப்பை மாத்தி சொல்லுங்க. எங்க அப்பாவை ஏன் இழுக்கிற? அதுக்கு உங்க அப்பா டவுசர் போட்ட இன்ஸ்பெக்டரா இருந்தப்பவே தெரியும்னு சொல்ல வந்தேன். இதனால 2 ஊர்க்காரங்களுக்குள்ள அடிதடி சண்டை வரக்கூடாது. இத பாருங்க, பிரச்சனைக்கு நல்ல முடிவா பேசி தீர்த்துக்கலாம். எப்போ எங்க அத சொல்லுங்க சார். இவங்க பிரச்சனைக்கு இவங்க வழியில தான் பதில் சொல்லணும், வேற வழி இல்லை. நாளைக்கு மார்னிங் பேப்பர்ல பாத்துக்கோங்க. இவர் தாங்க ராயப்பன். எரிமலை குண்டுக்கும் பூமலை குண்டுக்கும் பொதுவான அரசியல் செல்வாக்குள்ள ஆளு. திருமங்கலத்துல சொந்தமா ஒரு நகைக்கடையும் தியேட்டரும் வச்சிருக்காப்புல. இவருக்கு காருனாலும் கார் ரேஸ்னாலும் ரொம்ப பிடிக்கும். தனக்குத்தானே செலவழிச்சு பிளெக்ஸ் போஸ்ட்னு அடிச்சு போலி விளம்பரம் செஞ்சுக்கிற ஒரு சராசரியான ஆளுங்க. மிஸ்ரா ஸ்பைஸ் மர்ச்சன்ட்ஸ். മിശ്ര ഫോണിൽ സംസാരിച്ചത് നിങ്ങൾ തന്നെയല്ലേ? എത്ര ദൂരത്തുനിന്ന് ബിസിനസ് സംസാരിക്കാൻ വന്നിരിക്കുന്നു. വളരെ സന്തോഷം. കാസർഗോഡ് മുന്തിരി ഒന്നാം തരമാണ് കേട്ടോ. இந்த முந்திரி பருப்பு வாடையை மோப்பம் முடிச்சு நான் மதுரையிலேருந்து வரல மிஸ்ரா. പിന്നെന്താണ് ഇവിടെ ജോലി? പുറപ്പെട്ടാലോ? உங்ககிட்ட வந்தா வேலை நடக்கும்னு சொன்னான் பாரு, அங்க அவனை வச்சுக்கிறேன் போய்.
யாரு சொன்னது? அதான் உனக்கு ஒன்றும் தெரியாத மாதிரி நடிக்கிறல்ல. எனக்கு துப்பு கொடுத்தவங்களாம் உங்கள்கிட்ட மாட்டி கொடுக்க முடியாது. வெரி குட். ஆளு யாருன்னு காமிச்சு கொடுக்காம இருக்கிறது இந்த மிஸ்ராவுக்கு வெளிய இஷ்டமான. சொரட்டையை கொடு. சொரட்டையா? ஏ சொர்ணம் எடோ பிஸ்கட்டானப்பா. ஓ இந்தா. எவ்வளவு தரும்? இது எவடையான கட்டது? புரியல. இது எங்க திருடுனதுன்னு கேட்டேன். அதெல்லாம் எனக்கு தெரியாது. நான் இந்த பொருளுக்கு ஓனர் கிடையாது, புரோக்கர். கோல்டு என் நண்பரோடது. பார்ட்டி யாரு? അതാണ് നീ തുപ്പ് കൊടുത്തോന്റെ പേരേ പറഞ്ഞില്ല. ഇനിയാണോ പാർട്ടിയുടെ പേര് പറയാൻ പോകുന്നത്? മിശ്രാ, റേറ്റ് ചൊല്ലുപ്പാ, ടൈം ആയിடுச்சு. ഒരു ബിസ്ക്കറ്റിന് 20 ലക്ഷം രൂപ. நன்றி, வணக்கம். வரட்டுமா? ആയിക്കോട്ടെ ആയിക്കോട്ടെ. இவர் ஃபீலிங்ஸ் ரவி தனக்கு துரோகம் பண்ற ஏமாத்துற ஆளுங்களை தேடி பிடிச்சு கொள்வாப்ல. மற்றவங்க செய்யற தப்புக்கு தகுந்த மாதிரி அவங்கள டார்ச்சர் பண்றது இவருக்கு ரொம்ப பிடிக்கும். இவருக்கு தொழில் என்னன்னா, பெரும்பிள்ளைங்க ரைடுக்கு பயந்து இவர்கிட்ட கொடுக்குற பதுக்கல் தங்கம், பணம், டாக்குமெண்ட்ஸ் இதெல்லாம் எப்போ எங்கே எவ்வளோ தேவைப்படுதோ அப்போ அங்கே அவ்வளோ வாங்கிக்கலாம். அப்படி எங்கே தான் வச்சு பாதுகாப்பாருன்னா, டிராவல்ஸ் பஸ்ஸில் அப் அண்ட் டவுன் மூமெண்ட்டில் வச்சுக்கிறது. கலாச்சாரத்தை வலியுறுத்துறோங்கிற பேர்ல ஊருக்கு சிலைகளை வலுக்கட்டாயமா வச்சு மற்றவங்களுக்கு சந்தேகம் வராத மாதிரி கடத்துறதுல கெட்டிக்கார பேர் உள்ளது. சொல்லுங்க சேட்டா. 2ஆம் நம்பர் வேலை பார்க்கறது நீ கொலை பண்ற மாதிரி அவ்வளவு ஈஸி இல்ல. நீ நாளைந்து கடைக்கு வா, எனக்கு நான் ட்ரைனிங் தரேன். வார்த்தை முக்கியம் சேட்டா. ஃபீலிங்ஸே, எந்த ஜோக்கர் கோல்டு எடுத்துட்டு வந்து ஒருத்தன் எங்கிட்டே வேலை பேசுறான் தெரியுமா உனக்கு? அவனைத்தான் நான் 1 மாசமா தேடிட்டு இருக்கேன். அப்ப கோல்டு காணாம போனது சத்தியம். நீ தான் என்கிட்ட மறைச்சிருக்கல்ல? 80 90 தப்புதான் சேட்டா. பதுக்கின இடத்துல பொருள் தொலைஞ்சா பரவாயில்ல, பதுக்கின இடமே தொலைஞ்சு போச்சு. ஸ்கூல் பையன் தொலைச்ச மாதிரி கதை പറയാൻ പാടില്ല. 120 140 மதுரையில വലിയ പൊളിറ്റിക്കൽ செல்வாக்குள்ள ஆளாണ്. கிருஷ்ணா ஜுவல்லர்ஸ் திருமங்கலத்துல വലിയ നഗക്കട വെച്ചിருக்கு. ഇതെല്ലാം എനിക്കേ അറിയാം. ഒരാഴ്ചയിൽ ഗോൾഡ് വേണം എനിക്ക്. വേറെ ചുറ്റിനെ നോക്കി தெரியாத കണ്ടുപിടിക്കാൻ വഴിയെ പറടാ. 170. ஓ மை காட். சார், பிரஷர் உங்களுக்கு 170 தாண்டி போயிருச்சு. கொலை பண்ணிட்டு ஃபீல் பண்றதுனால தான் உங்களுக்கு ஃபீலிங்ஸ் ரவினே பேர் வந்துச்சு. அதுவே இப்போ உங்க ஆட்டுக்கு வந்து யமனாவும் வந்து போச்சு. ஸோ டென்ஷன் ஆகாம அடுத்து என்ன பிளான்னு யோசிங்க. திருமங்கலம் போறோம். ஒரு முக்கிய செய்தி. திருமங்கலம் தாலுகாவிற்குட்பட்ட எரிமலைகுண்டு கிராமத்திற்கு மீன்பிடி பிரச்சனை காரணமாக கலெக்டர் மீண்டும் 144 தடை உத்தரவு ஆணை பிறப்பித்துள்ளார். அத்துமீறுபவர்கள் காவல்துறையால் கைது செய்யப்படுவார்கள்.
மேற்படி சட்ட திட்டத்திற்கு கட்டுப்பட்டு இருப்பவர்கள் கிராமத்தில் இருக்கலாம் எனவும் இயலாதவர்கள் மாநிலத்து செல்ல 2 மணி நேரம் அவகாசம் அளிக்கப்படுகிறது. என் கையில போடுங்க. தொப்பி போடுங்க, அதான் அழகு. இவன் தான் தேசு. எரிமலை குண்டு தான் இவன் சொந்த ஊர். வா வா. இது நான் அப்பேன் பட்டச்சாராயம் காய்ச்சறதுல கிங். தேசுக்கு தொழில்னா தஞ்சாவூர்ல இருக்க இவன் தோஸ்த அட்டாக் பாண்டிக்கிட்ட இருந்து போலி நகையை வாங்கி போலீஸ் செட்டுக்கிட்ட அடமான வச்சு பிழைக்கிறது. ஆனா இவன் கிரகம் எப்படினாலும் போலீஸ்ட மாட்டிப்பான். எப்படியா கண்டுபிடிச்ச? சார், 1 மாசமா தின்சா வல்வி கொண்டு வந்து அடமான வச்சு பணம் வாங்கிட்டு போவான் சார். சந்தேகம் வந்து செக் பண்ணி பார்த்துச்சு சார். சொம்பு வல்வி மேல தங்கம் முலாம் பூசி திக்கா ஏமாத்திருக்கா சார். வேஸ்டா நீ செய்யற தப்ப ஒழுங்கா செய்யறவன் தான் திருடன். அந்த தகுதி உனக்கு இல்ல. செய்யற தப்ப ஒழுங்கா செய்யறவன் தான் திருடன். அந்த தகுதி உனக்கு இல்ல. அந்த தகுதி உனக்கு இல்ல. தகுதி உனக்கு இல்ல. ஹாய். தகுதியே இல்லைன்னாலும் இவனுக்குள்ள ஒரு திறமை ஒழிஞ்சிருக்கு. பூட்டுக்கே தெரியாம பூட்டை திறக்கிறதுல கில்லாடிங்க. சார், இங்க பாருங்க. சப்பு நிறைய அவன. உன்னோட ஒரே தொல்லையா போச்சு. சார், நீ பேச அடிச்சிங்க. நானே என்கிட்ட என்ன தகுதி இருக்குன்னு யோசிச்சுட்டு இருக்கேன். யோசிச்சது போதும். வழக்க கழட்டி எவ்வளவு நேரம் ஆச்சு? ஒரு 2 நிமிஷம் இருக்கணே. அப்புறம் என்ன உட்காந்து யோசிச்சுட்டு இருக்க? எனக்கு ஓட வேண்டிய ஈர மஞ்சட்டி. ஈர மஞ்சட்டியா? ஒன்னு தொழில நீ மாத்து, இல்லாட்டி நான் மாத்திக்கிறேன். சார், ஒரு கட்ட பஞ்சாயத்து பண்ணி காப்பாத்தி விடுங்க சார். ஒரு பஞ்சாயத்து பண்ணி எனக்கு வாய் வலிச்சு போச்சு. சார், ஒரு திருடனோட கஷ்டம் ஒரு திருடன் தான் சார் தெரியும். சார், தெரியாம வந்துருச்சு. எனக்கு யார் சார் இருக்கா? நீங்க என் அப்பா மாதிரி, இவர் என் சித்தப்பா மாதிரி. அகராதி பறந்த போல எங்க கிட்டே வா, பிச்சை எரிஞ்சு விடுவேன். ஏட்டா உள்ள தள்ளி விடுங்க. ஜேசே வாப்பா. அப்பாவா முல கொண்ட. அண்ணே, என்னங்கண்ணே? உட்காரியா. வணக்கம். காரியா, கோர்ட்டு கேஸுன்னு போனேன்னா அவனுக்கு தண்டனை மட்டும் தான் கிடைக்கும். உனக்கு 10 பைசா கிடைக்காது. ஐயோ, அவனை பேசி கரெக்ட் பண்ணி ஏதோ ஒரு அமௌண்ட் வாங்கி தரேன். அப்புறம் பைசல் பண்ணிக்கிறோம். சரிங்க. இவனை எந்த ஆங்கிள் பார்த்தாலும் சேட்டு மாதிரியே தெரியலையே. எது செஞ்சாலும் சரிதாங்கயா. கண்டிப்பா செய்றேன். செய்யுங்கயா. போயிட்டு வாயா. நன்றியா. போறத பாரு, சிப்பா போட்ட ஆன மாதிரியே. ஐயோ ஏட்டு சார், அந்த தேசு பேல வெளியடியா. நீ எப்படா அங்க வந்த? குப்பரால் எப்போ போனாரோ அப்பயே வந்துட்டேன் சார். ஆமா, அஜிடேஷன் விளைவில் வெயிட்டாக போட்டிருப்பேன். அப்புறம் அடே, நீங்கள் வேறங்க. இன்வெஸ்ட்மெண்ட் ஹெவியாக இருந்தது. புது காஸ்டிங்லாம் வாங்கியிருக்க பாருங்க. வரவு ஈக்குவல் இந்த எண்டு. பெரிய பிஸ்னஸ் மேன் அளவுக்கு பேச ஆரம்பிச்சிட்டேன். வரவு செலவை பற்றிலாம் பேசுகிறேன். அதை விடுங்க சார், அடுத்து பெரிய ப்ராஜெக்ட் வச்சுருக்கேன். அதில் பக்காவை செட்டில் பண்ணிடுறேன். போங்க சார், போங்க. தேங்க்யூ. என் கண்ணுக்கு நீ கோழி மாதிரி தெரியுற. ஏய், யார் இடத்துல நின்று யாருக்கிட்ட பேசிட்டு இருக்க? எல்லாம் தெரிஞ்சுதான் வந்திருக்கேன். கோல்டு எல்லாம் எங்க வச்சிருக்க? எந்த கோல்டு? 1 மாசத்துக்கு முன்னாடி போயிட்டு வா, புரியும். அண்ணா பார்க்ல இருக்கிற சிலைடா, கரகாட்ட சிலை. டேய் பஜாரு, போஸ் கொடு. அதான் அந்த சிலையை அப்படியே தூக்கிட்டு இங்க வந்துரு.
அதுக்கு பதிலாக என் தலைவர் சிலைய அங்க வைக்கணும். புரிஞ்சுதா? என்னடா ஏய் பார்த்து சரிங்க. 56 இப்போ ஞாபகம் வந்துருச்சா? மிஸ்ரா கிட்ட நீ காமிச்ச கோல்டு. நானும் நகை கடை வச்சிருக்கேன். பிஸ்கெட் எங்கிட்டயும் இருக்கு. அந்த பிஸ்கெட்டில் இருக்கிற ஜோக்கரை கொஞ்சம் உத்து பார்த்துருந்தேன்னா அதில் உனக்கு மிஸ்ரா மூஞ்சி தெரிஞ்சிருக்கும். ஓ அதுவா? அது என் நண்பரோடது. நல்ல பார்ட்டி சிக்கிருச்சு. நானே கோல்டை விற்றுக்கிறேன்னு கிளம்பிட்டேன். இப்போ அவன் எப்படி இருக்கான் எங்கே இருக்கான்னு எனக்கே தெரியாது. ஒரு நிமிஷம் பாஸ். சார் உடம்புக்கு டென்ஷன் அறவே ஆகாது. என்னைக்கு கோல்டு காணாமல் போச்சோ அன்னைக்கே பிபி சுகர் அது இது மண்ணாங்கட்டின்னு எல்லாமே வந்து போச்சு. உண்மையை சொல்லிடுங்க பாஸ். திருநோங்கிட்டே விற்றுருக்கியே, செம்ம ஆலியா நீ. என்னடா லந்தா அடிக்கிறீங்க? இந்த பார் ராயப்பன், இன்னும் 2 நாளைக்குள்ள நீயா வந்து என்கிட்ட பொருளை கொடுத்துரு. இல்லைன்னா உங்ககிட்ட இருந்து எப்படி வாங்க முடியுமோ அப்படி வாங்குவேன். ஃபீலிங்ஸ் ரவி. நிற்கிறாங்க பார், தீவட்டி தெரியாங்க. நானே நல்லா இருக்கியா? யாருண்ணே அவங்க வந்துட்டு போனது? அதை விடு. நான் ரெண்டக்கு காருக்குள்ள சரக்குலாம் சேஃப்டி வச்சிருக்கல. கார் யார் கை போட்டுருக்கு? ரெண்டக்குனா சும்மாவா? ஒவ்வொரு சரக்கையும் கார் பார்ட்ஸ்குள்ள பத்திரமா மறைச்சு வச்சிருக்கேன். மதனு போய் டோப்புரை விட்ட சரியா சரக்கை கொண்டு போனா போதும். போலீஸ்ல மாட்டினாலும் டிரைவர் மதன் தான் மாட்டுவேன். நம்ம எப்பவும் சேஃபு. நாளைக்கு ரேஸ்ல காரு சீரி பாயும் இல்ல. நாளைக்கு உன் டிரைவர் மதனை பாரு, சும்மா பரப்பேன் பாரு. இவன் பேரு மதனு. இவனு எரிமலை கொண்டுக்கார பையன் தான். பெரிய கார் ரேசர் ஆகணும்னு ஆசை. ராயப்பன் வீட்டில் டிரைவராக வேலை பார்க்குறான். ராயப்பன் எந்த வேலை சொன்னாலும் யோசிக்காமல் செய்கிற வெகுளியான ஆள். திவ்யா, நேற்று கம்ப்யூட்டர் கிளாஸ் போல? யாரு சொன்னா? கலா தான் சொல்லுச்சு. நேத்து கலா வீட்டுக்கு ரஜினி வந்தாராம். நம்புவீங்களா? ஏன்பா என் மேல சந்தேகப்படுறீங்க? இப்ப அதெல்லாம் பிரச்சனை. ஒரு நல்ல சம்பந்தம் வந்திருக்கு. இதான் மாப்பிள்ளை போட்டோ பாரு. இந்தாங்க காப்பி. சொல்லு. இப்ப கல்யாணத்துக்கு என்ன அவசரம்? அவசரம் தான். நாங்க ஸ்லோவா இருக்கோம்னு நீ அவசரப்பட்டேனா? இந்த செத்த உக்காரு, மாப்பிள்ளை போட்டா பாரு. டேய், ஒண்ணு மாதிரிதான் மௌனராகம் படத்துல சீரியஸ்னஸ் தெரியாம கார்த்திக் ரேவதி கிட்ட சிரிச்சுட்டே இருப்பாப்ல. கடைசியில கொன்னு போடுவாங்க. அந்த மாதிரிதான் என் அப்பா உன்னை சுட போறாருன்னு நினைக்கிறேன். ஏய், இப்ப எதுக்கு வில்லன் ஞாபகப்படுத்துற? திவ்யா, இருப்பா.
இன்னும் 6 மாசத்துல காலேஜ் முடிஞ்சிரும். சீக்கிரமா எங்கேயாவது கூட்டிட்டு ஓடிடு. இல்ல தேவதாஸ் மாதிரி நாயோட சுத்திட்டே திரிய போறேன். நாங்க ஏன் சுத்திக்கிட்டு திரிய போறோம்? வேணா 2 நாள் அழுவேன், 3ஆவது நாள் எப்படி இருந்தாலும் பசிக்கும். சட்டி சோலை திட்டு போட்டு நான் வாட்ட காரோட்ட போயிருவேன். டேய், இவ்வளவு பிரச்சனைக்கு நடுவுல கேடத்தனமா சிரிக்கிற? சரிப்பா, கோவப்படாத. இதுக்கு முன்னாடி 4 மாப்பிள்ளை வேணான்னு சொன்னல, அந்த மாதிரி இதையும் வேணான்னு சொல்லிரு. ரொம்ப அறிவழித்தனமா பேசுறோம் நினைப்பா. இந்த பப்பெல்லாம் இங்க வேவாது மவனே. இங்க வாரு வாட்னர், கார் ஓட்டுறது தவிர வேற எது எனக்கு தெரியாது. வேற வேலைக்கு ட்ரை பண்ணு, எதிர் நீச்சல் போடு. கம்மாலே நீச்சல் அடிக்க தெரியாது, இதுல எதிர் நீச்சல் வேறையா? இந்த லெவல்ல அவங்க கூட ஓடி வந்தேன்னு வையே, ஒரு வேளை கஞ்சி கூட ஒழுங்கா கிடைக்காது. என்னடா லவ் பண்ணா பையன் தான் பொண்ணை தூக்கிட்டு போகணும். நீ பேசுறத பார்த்தா நான் தான் உன்னை வீடு புந்து தூக்கணும் போல. இதெல்லாம் வெட்டி பேச்சு. இப்போ என்ன தானே பண்ண சொல்ற? நாளைக்கு சொல்றேன். நாசமா போ. திவ்யா போடா. நில்றி. இருப்பா, நான் தான் சொல்றேன்ல. பூவே பூவே பூவினமே பூவே 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 பூவினமே கட்டுத்தீயாயிருந்தாலும் காந்தப்பூவா மணந்தாலும் காதலியே நெஞ்சுக்குள்ள நீதாண்டி. காத்தடிச்ச காதலிச்ச பதறான காலமெல்லாம் காத்திருக்க மாட்டேனே. பூவே பூவினமே பூவே பூவினமே பூவே 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 காதலிச்ச பதறானே. கரசேர அலையேதோ காத்திடுமா, உரசேர தவிச்சேனே பாவம். மதி போடும் மேடையில விதி போடும் சரியாட்டம் மூஞ்சிடுமா. தீராத கனவெல்லாம் கை சேரும் உன்னோட. தொட வேண்டாம் என வேண்டி தவிச்சேனே உன்னோட உன்னோட தவிச்சேனே. திவ்யா, நான் கல்யாணம் கட்டி ஒரு பொண்ணு. பூவே பூவினமே காத்தடிச்ச பூவே 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 காதலிச்ச பதறானே. ஐயா, டேய், உஷாரா இருக்கீங்களா? உஷார் தான் இருக்கோம். ஜாக்கிரதை. உன்னை நினைச்சேன், அட என்ன நினைச்சேன், அடைஞ்சுக்குள்ள 2 பேரும் யார நினைச்சேன். அண்ணே தீப்பிடி கொடு. ஏய், உனக்கு வீடு வாசலாம் இல்லையா? எந்த ஊரப்பா? ஊரில் 144 போட்டிருக்காங்க, உனக்கு தெரியாதா? ஊருக்காரங்களுக்கு வேலை இல்லை, உனக்கு வேலை இல்லை. எந்திரிச்சு போயா. கொசு தொல்லை அதிகமாக இருக்கும் போல இருக்கு. இருக்கு. ஏய், எந்திரிச்சு போயா, இங்கே உட்காராத. பெருசு தூக்கம் ஓவராக வருது பெருசு, இப்படி தான் போகிறேன்.
தூங்குறத வாரு இங்கிறது தான் வர்றாங்களோ. அண்ணன் வரத்துக்கு எப்படி இருந்தாலும் 10 நிமிஷம் ஆகும். அதுக்குள்ளே வந்த வேலையை முடிக்கணும் தேசே. பாலா போன சுகர் வந்ததும் போதும், முத்திரம் போனதும் போதும். இந்த நேரத்தில் இந்த வண்டி எங்கே ஓட்டிட்டு போகிறாங்க? உங்கள் ஊரில் பாதி பேர் தூக்கம் வராமல் விளையாடித்திருவாங்க எவ்வளோ இருக்கு. அந்த விவரம் ஒன்று பத்தாது, நீ வேலையை பாரு. அண்ணே கிளம்புறேன். குட் மார்னிங். என்ன எங்கிட்டா போனாங்க இவங்க? கிரேனை வச்சு சென்று எடுத்துக்கிறாங்க. வழியே இல்லை. இந்தாரு இப்போ சொல்கிறதேன் நல்லா காதில் வாங்கிக்க. 2 நாள் கழிச்சு எங்கள் ஊருக்கு வெளியே இருக்கிற பாலடஜ பங்களாக்கு மதியம் 2 மணிக்கு வந்துடு. நான் வேலையெல்லாம் முடிச்சு போட்டு 5 மணிக்கு வந்துடுறேன். போலீஸ் கண்ணில் போடாமல் 2 பேரும் ஊருக்குள்ளே ஓடிடுவோம். எதுக்கு? குறுக்க பேசாதரி, மறந்துடுவேன். எங்கள் வீட்டுக்குள்ளே பத்திரமா ஒரு 10 நாள் இரு. ஊருக்குள்ளே 1 ரூபாயா வரமாட்டேன். நான் எப்பவும் போல உங்கள் அப்பனு காரோட்ட போயிடுறேன். ஏன்னா இப்போ 2 பேரும் எஸ்கேப் பண்ணணும்னு வைக்கி ஈஸியாக கண்டுபிடிச்சி போடுவாங்க. ஃபஸ்ட்டு நீ காணாமல் போனதா அவங்க அப்பனை நம்ப வைக்கணும். ஒரு 10 நாள் கழிச்சு நானும் தான் சாக்கு போக சொல்லிட்டு வேலை விட்டு தாவிடுறேன். அதுக்கப்புறம் 2 பேரும் அதான் கண் காணாடமா பார்த்து ஜூட் விட்டுலாம். பரவாயில்லையே, பூனை கண்ணை திறந்தெல்லாம் யோசிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஏய் என்னடி நக்கலா? ஆமா, இப்படி போடு. ஏய் ஐயா இருக்கீங்களா? உஷார்தாயா இருக்கோம். என்ன பழம் நல்லா இருக்கியா? நேற்று தானே பார்த்தேன், எனக்கு என்ன கேடு? நேற்று சாப்பிட்டியா? சாப்பிட்டேன். இன்னைக்கு சாப்பிடுவியா? சாப்பிடுவேன். அதே மாதிரி தான். ஹாய் கல்யாணி, எப்படி இருக்க? இருக்கேன். சரி கல்யாணி வர சொல்லு. ஆமா, அவனா உனக்கு வரவா? அப்படிதான் வச்சுக்கேன். போ. பழம் நல்லா இருக்கியா? கல்யாணி, தேச கூப்பராண்டி 5 நிமிட்ஸ். இந்த கல்யாணி பாம்பு பேண்ட்லாம் போட்டு கெட்டப்பே மாத்திட்டேன். எங்க வாங்கின? கஸ்டமர் தேவை எங்கள் சேவை. சிறப்பு. சரி ஒரு சின்ன வேலை இருக்கு, எப்படி தருமா? இல்ல, ஒரு புது கஸ்டமருக்கு வெயிட்டிங். சரி நான் கிளம்புறேன். ஏய், இருட்டுறதுக்குள்ள திரும்பிடலாமா? வா. ஓகே பாய். கல்யாணி, நான் உனக்கு விலை மதிப்பு இல்லாத பரிசு ஒன்று தரலான் இருக்கேன். சத்தியமா சொல்றேன், இது மாதிரி ஒரு பரிசு உனக்கு எவனுமே தந்திருக்க மாட்டேங்க. என்ன லுக்குறா? கல்யாணி, இந்த புள்ளைய உனக்கு பிடிக்கும்ல? நீ கூட பார்க்கறதுக்கு கத்திரிக்காய் மாதிரி தான் இருக்க. நானா? நான் கூட பார்க்கறதுக்கு தொப்பில சல்மான் கான் மாதிரி இல்லை? பொய்யெல்லாம் நல்லா தான் சொல்ற.
நீ என்ன லவ்வா பண்ற? அப்படிதான் வச்சுக்க. என்கிட்ட வரவங்க எல்லாம் இப்படிதான் சொல்றாங்க. நீ எத்தனை நிமிஷத்துக்கு? என்ன எப்படி கேட்ட? உசுருல வரைக்கும். நம்பிட்டேன். கிருன்னு வருதியா? 2 டீ சொல்லு. கிடுகிடுனா கையில் ஐஸ் வச்சுக்கிட்டே டீ சாப்பிடுவியா? வா வா, 2 ஒண்ணா சாப்பிட்டா தான் என்ன? டீ தானே கேட்ட, கூல் ட்ரிங்க்ஸே வாங்கி தரவா? வாங்க சார். நையா நேற்று விரட்டினா நீ சொல்லிவிட்டா? அத்தாடி அந்த நெக்லஸ் பாருங்க. இவ்வளோ பாரியா? அக்கா இது எவ்வளோ காசு? ₹2,00,000. ஆத்தாடி, அப்போ இந்த கடை அடங்கொன்னியா ராயப்பருவாப்புல நீயே கேட்டுக்கோ. மா பத்திரமாவேம்மா. போட்டு காசு தேரும். எக்ஸ்கியூஸ் மீ சார், உங்களுக்கு என்ன வேணும்? 2 கிராம்ல வெயிட்டா ஒரு மூக்குத்தி வேணும். அதுக்கு முன்னாடி 2 பேரும் கூல் ட்ரிங்க்ஸ் வேணும். மூக்குத்தி அங்க பாருங்க சார். ஹாய், அந்த மாதிரி மாலை எனக்கு எப்போ வாங்கி தருவது சார்? ஒன்று மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கல, நீ வாழ்க்கையில் எப்பவுமே ஒன்னோட ஒன்று பெட்டராக தான் தெரியும். அதுக்காக நம்ம மனசை நம்ம அலைய விடுறது. இதுக்கு மேலே இவ்வளோ பெரிய மாலையை எனக்கு காசு கொடுத்து வாங்குறது சுத்தமாக விருப்பமே இல்லை. நீ முதல்ல மூக்கத்தியை பாரு. ஹாய், இன்னைக்கு ராத்திரிக்குள்ள எல்லா சாமியும் செய்யணும். நல்லா இருக்குல்ல? சிறப்பு. தேங்க்யூ மேடம். அப்போதான் ஏதோ நீ கேட்ட? எல்லாத்தையும் விட்டு என் கூட வந்துருவியான்னு கேட்டேன். என்ன கல்யாணம் கட்டிக்கிறியா? சரி, அன்னைக்கு நான் வந்து இந்த மூக்குத்தியை போட்டுக்கிறேன். அண்ணே இதை பேக் பண்ணனே. லாட்ஜில் விட்டுறேன். அப்படியே வரேன் ஜேசு. மகன் நாளைக்கு கல்பாலத்து வந்துரு. சரி. இந்த தடவை நான் போலீஸ் கிட்ட மாட்டவே மாட்டேன். ஏன்னா என் பிளான் அப்படி. ஒரு பொட்டலத்தில் பாதி உனக்கு ஊட்டி விட்டுருக்கேன். எனக்கு ஊட்டி விடணும்னு உனக்கு நினைப்பில்ல? ஒன்று தெரிஞ்சு கல்யாணி, கல்பாலத்துக்கு கடல் சாப்பிட்றதுனால நீ காதல் சந்தியாவோ நான் பரத்தோ கிடையாது. கோச்சி அது கல்யாணி. இவ்வளோ கஷ்டப்பட்டு நீ கடலை உரிச்சு விட்டியே, இதே மாதிரி சிம்பிளா நீ எனக்கு ஒரு திருட்டும் உதவி செய்யணும். திருட்டா? ஓன் தொழில என்ன கோத்து விடாது தேசு. யோசிச்சு பாரு கல்யாணி, கொத்து கொத்தா நகை, அதை நீ போட்டால் எப்படி இருக்கும்? எது ராயப்பங்கடையா? பா, டிவியில் கலா மாஸ்டர் அடிக்கடி கெமிஸ்ட்ரிங்காங்களே, அது நம்ம கரெக்டாக ஒர்க் அவுட் ஆகுது. ஏன்னா நான் சொல்கிறதுக்குள்ள யூ கேட்ச் மை பாயிண்ட் டார்லிங். ஆமாடி, இப்போ நான் என்ன செய்யணும்? ஆட்டோ ஏதாவது கூட்டியாரணுமா? நீ அவ்வளோ ரிஸ்க்கான வேலை செய்வானா? இதில் ட்விஸ்ட் என்னன்னா, இந்த ப்ராஜெக்டை செய்ய போகிறது நீ தான். நான் வாரேன். வாழ்றதுக்கு வழி சொல்றேன்னு பார்த்தா சாகிறதுக்கு வழி சொல்ற. ப்ளீஸ் மை அண்டர்ஸ்டாண்ட். ட்ரை டு கல்யாணி தி சிச்சுவேஷன். நீ தமிழ்ல பேசும்போதே எனக்கு விளங்கிடுச்சு. தயவு செஞ்சு இங்கிலீஷ்ல வேற பேசி என்ன கொன்றாத. என்னால முடியாது. ஹேய் கத்ரினா, நில்லு. யோசிச்சு பாரு. கொத்து கொத்தா நகை, பழைய படத்துல வர சரோஜா தேவி மாதிரி இருப்ப. கத்ரினா கேளு. சாயந்திரமா பார்க்கலாம். ஆட்டு திரும்ப ஓட்டிட்டு வராங்க. யாரடா இவங்க? வண்டி எதுக்கு மறிக்கிறாங்க? காட்டுல போறாங்க. அன்னைக்கே சொல்லிட்டேன்டா, இந்த கோல்டுக்கு எனக்கு எந்த சம்பந்தமும் இல்லைன்னு. நிறுத்துறா. சார் இப்ப கவுட்டு டார்ச்சர் புக் எழுதுற ஐடியால இருக்காரியா? உண்மையா சொல்லிடு, தேவையில்லாம உடம்ப புண்ணாக்காதயா. ஏய், என்னடா பண்ணுவீங்க? இனி பேசி பிரயோஜனம் இல்ல. சார் போதும், பாடி தாங்காது.
இனி விடுகிற ஒவ்வொரு நாளும் ரணமா தாண்டா இருக்கும் உனக்கு. ஐயா என்ன இது கோலம்? அசத்தல் அழகிகள். நகலனே படம் எப்படி இருந்துச்சு? பிச்சிட்டாங்க தேசு. அடிச்சா ஆம்பளை அணைச்சா பொம்பளைன்னு என்ன மாதிரி டயலாக் பேசி திருடாளுங்க எப்பா. இப்போ புரியுதா இந்த படத்துக்கு ஏன் உன்னை கூட்டி வந்தேன்னு? பிரச்சனையே இல்லாம சிறப்பா செட்டில் ஆகிறோம். பிரச்சனையே இங்கதான் எப்படி படப்படன்னு அடிக்குதுன்னு பாரு. பயப்படாத கல்யாணி, காரியத்துல கண்ணா இருக்கணும். உன் பாடி இருக்குதே அது திருடுறதுக்கு ஏத்த பாடி. உன்னை பொட்டலமா மடிச்சு எந்த பொந்துக்குள்ள போட்டலாம். நீ என்ன மடக்கிறதுலே இரு. இப்ப நான் ரெடி இல்ல, நாளைக்கு வச்சுக்கலாமா? மூட மாத்த விட்டுறத தேசு. நாளைக்கா? ஆமா கல்யாணி, நான் ஜோசியர்கிட்ட ஆல்ரெடி பேசிட்டேன். இனிதான் ரொம்ப நல்ல நாள். நீ முத கதை திறந்து உள்ள போற வரைக்கும் நான் கூட இருப்பேன். அதுக்கப்புறம் என்ன செய்ய போறேன்னு திரும்பவும் மறுபடியும் ரிப்பீட் பண்ணு. இப்ப ஏன் தேசம் வளர்ற? இதோட 10 தடவை கேட்டேன். நைனா கடையில சாப்பிட்ட பரோட்டா கூட செமிச்சு போச்சு. வெரி குட். அப்பதான் நீ ஆக்டிவா இருப்ப இந்த படத்துல வர ஹீரோயின் மாதிரி. இந்த பாரு, கடைக்குள்ள போனதுக்கு அப்புறம் நகையெல்லாம் போட்டு கண்ணாடி முன்னாடி மினிக்கிட்டு இருக்காத. போனோமா சட்டை போட்டு சோழியை முடிச்சோமா வந்தமான்னு இருக்கணும். புரியுதா? நாளைக்கு நம்ம 2 பேரும் பணக்காரங்களா இருப்போம். என்ன தேச? பகுமான கோழி பறந்து பறந்து முட்டை போடுமா. அப்படி முட்டை போட்டா என்ன ஆகும்? என்ன ஆகும்? முட்டை கீழே விழுந்து செதறி உடஞ்சிரும். முதல்ல கொடுத்த ப்ராஜெக்டை ஒழுங்கா முடி, அப்புறம் கனவு காணலாம். புரியுதா? வாப்போ. இவனை நான் 1 மாசமா ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். நான் சொல்றதை கொஞ்சம் கவனமா கேளு. மணி 1 ஆச்சு, அலாரம் அடிக்கும் பாரு. அவன் சுகர் பேஷண்ட்டு. 1 மணி நேரத்துக்கு ஒரு தடவை ஒண்ணுக்கு போவான். அவன் பாத்ரூம் போயிட்டு வரதுக்கு 10 நிமிஷம் ஆகும். அந்த கேப்ல தான் நீ உள்ள போற. அடுத்து 2 மணி அலாரம் அடிச்சதும் கம்மக்கமா வெளில வந்துரு. ஓகே? உள்ள போய் நகையெல்லாம் திருடிட்டு ப்ராஜெக்டை சக்ஸஸாக முடிச்சிரு. வழக்கமாக தங்குற லாட்ஜில் தங்காம வேற ஒரு புது லாட்ஜில் தங்கிடு. நாளைக்கு காலைல ரூமை காலி பண்ணிட்டு நம்ம வழக்கமாக மீட் பண்ணுமே அந்த இடத்துக்கு வந்துரு. மற்றதெல்லாம் காலைல வந்து நான் பேசிக்கிறேன். போதும்யா, எத்தனை வாட்டி தான் அதையே சொல்லிட்டு இருப்பேன். வா கிளம்பலாம். என்ன இவ்வளோ தைரியமா போறா? அசத்தால இருக்க ஆசீர்வாதம் உனக்கு இருக்கு. அந்த 2 லட்சம் நெக்லஸ் மட்டும் மறந்துடாத. சரியா? போ. கடவுளே, இது வரைக்கும் எத்தனையோ கடையில் திருடிருக்கேன். எனக்கு விதவிதமாக ஜெயில் தான் காமிச்சிருக்கே தவிர நீ எனக்கு எதுவுமே செஞ்சதில்லப்பா. ஆனால் இந்த தடவை நானே ஜெயிலுக்கு போகிறேன். தயவுசெய்து இந்த ப்ராஜெக்ட் மட்டும் நல்லா முடிச்சு கொடுத்துருப்பா. முருகா அரோகரா. வந்து தோலா ஸ்டேஷனுக்கு நடடா. ஏறு ஏறு. ஏறுங்க ஏறுங்க நீங்க ஏறுங்க. நீ ஏறப்பா. நான் கடைசி சீட் ஜன்னல் ஓரமா உட்காந்துக்கிறேன். போங்க போங்க. ரெடி. போலாம். ரைட். சார் வில்லங்கத்தை பார்த்தீங்களா? பார்த்தேன். போய் டேய், சவுளி கடை கண்ணாடி ஏன்டா உடைச்ச? குடிச்சா பெரிய தாட்டி வர்றான் நீ. சிலுவா பேந்து போகும். நீங்க வேற சார். அவன் சரக்கே சைடு இஸ்லாம இருக்கான். அவங்க என்னன்னா பொம்மைக்கு 2000 ரூபா ட்ரெஸ் போட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க. மீசவுல இருந்து ஆம்பளை இருந்து கோவம் வரணும் சார். வாயில ஏதாவது திட்ட போறேன் பாரு உன்னைய. திட்டுங்க சார். நீங்க என்ன நல்லா திட்டுவீங்க, அப்புறம் எனக்கு சாப்பாடு வாங்கி கொடுப்பீங்க. உன்னைய 75 போட்டு நாளை கோர்ட்ல கொண்டு ஃபைன் கட்ட விட்டா தான் உனக்கெல்லாம் புத்தி வரும். சரி, சாப்பாடு சொல்லிட்டு போங்க. கொடுமாடா. மார்னிங். இன்ஸ்பெக்டர். ராயப்பகட திருடு போச்சா? எப்பயா? நான் வரேன். களவாடி போய் எங்க இருக்கேன்? அங்க கைவசம் யாரா இருக்கும்? ஏட்டு சார் கிளம்பியா? என்னையா திருடுறதுக்கு தகுதி இல்லைன்னு சொன்னீங்க? இப்போ போய் பாருங்க. பார்த்து கொண்டு தெரியாம பாருங்க. ஐயா வணக்கம். அண்ணே மதரா அண்ணே கண்டுபிடிச்சிடலாம்.
முதல்ல கதவை திறந்தது யாருங்க? நான் தான் சார். மற்ற கதவெல்லாம் திறக்கிறப்ப சேதாரம் ஏதாவது இருந்துச்சா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை சார். உள்ள நுழைஞ்சோம், அலமாரியில் இருக்கிற நகை, பெட்டியில் இருக்கிற நகை எதுவுமே ஒரு நகை கூட இல்லை சார். ஏதோ தப்பு நடந்துச்சுன்னு மட்டும் புரிஞ்சுது. உடனே முதலாளிக்கு ஃபோன் போட்டு சொல்லிட்டோம். சிசிடி கேமராவோட ஃபுட்டேஜை பார்த்துருவோம். கடை அடைக்கும் போதே கேமரா ஆஃப் பண்ணிடுவோம் சார். சுத்தம். அப்புறம் கேமரா கொண்டு வந்து மாட்டி வச்சிருக்கீங்க. கரண்ட் பில்லை ஈரிடக்கூடாது பாருங்க, அதுதான். எல்லாரும் தனித்தனியாக விசாரிக்கணும். உங்க யார் மேலேயும் சந்தேகம் இல்லை, ஆனா எல்லாரையும் சந்தேகப்படுறேன். எப்படியா கண்டுபிடிப்ப? ஒன்றும் இல்லைண்ணே, ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட்ல ஆள் வந்துட்டு இருக்காங்க, கண்டுபிடிச்சிடலாம். என்னடி சொல்ற? சரி நான் வரேன். பயப்படாதே. என்னண்ணே மூச்சு சிறுசாயிருச்சு. சரி வா, வீட்டு வரைக்கும் போயிட்டு வரலாம். கண்டிப்பாண்ணே. என்னங்க ஒரு மணி நேரமா இந்த பாக்ஸ் இங்க இருக்கு. இந்த தடி மாட்டு பயலுக்கு இது என்னன்னு பாருங்கடா. நான் குண்டு கிட்ட வெடிச்சுமான்னு பயப்படுறாங்கங்க. சரி வாய மூடு. இருண்ணே பொறுண்ணே. இரியா. டேய் மதன சாவி குடுறா. இருண்ணே. ஏய் இரியா. வேணா வாண்ணே, வெடிச்சுக்கிட்டு தொலைச்சிட போகுது. பொறுண்ணே. நம்ம பிளான் இல்லையே, என்னாச்சு? என்னங்க என்னாச்சு தெரியலையா? வெள்ளை வேட்டை வெள்ளை சட்டை போட்டுக்கிட்டு மினிக்கிட்டு இருந்தா மட்டும் போதுமா? எனக்கு என் பொண்ணு வேணும். ராயப்பா, அதான் பழிக்கு பழி வாங்குறத நினைச்சு என் கடமையில கை வச்சுட்டேடா. அப்புறம் எதுக்குடா என் பொண்ணை கடத்தின? என்ன பேசுறீங்க மிஸ்டர் ராயப்பன்? எனக்கு மிஸ்டரோட பொருள் வேணும், அவ்வளவுதான். அடுத்தவங்க சொத்தை பாதுகாக்கிறது என் பொழப்பு. எதிரிங்களை டார்ச்சர் பண்ணி பார்க்கறது என் பொழுதுபோக்கு. மற்றபடி இந்த ராபரி கிட்னாப்பிங் எனக்கு பழக்கம் இல்லை. ஹலோ சார், ஹவு டு டார்ச்சர் புக் எதிர பிஸியா இருக்காரு, கொஞ்சம் போனை வைங்க. சார் கொரியர். தேங்க்ஸ் சார். லெட்டர்ண்ணே படி. அன்புள்ள அப்பா அம்மாவுக்கு, ப்ளீஸ் என்னை தேடாதீங்க. இந்த லெட்டர் கிடைக்கிறப்ப நான் காதலிக்கிற பையனோட பத்திரமா இருப்பேன். என்றும் அன்புடன் உங்கள் திவ்யா. அடியே, அப்போ ஒரு நாளைக்கு 4 படம் பார்க்கும்போதே நினச்சேன்டி இந்த மாதிரி ஏதாவது ஏடா கூடமா நடக்குங்க. என்ன அவளை யாரோ தூக்கிட்டு போயிட்டாங்கன்னு சொல்லிட்டு சட்டையை பிடிக்க வந்த? இதான் பிள்ளைய வளர்க்குற லட்சணமா? ஆமா, பொம்பளை பிள்ளை தப்புனா ஆத்தக்கரைய கடவுரிலே இருக்க. பிள்ளைய வளர்க்குறதுல உங்களுக்கும் பங்கு இருக்கு. பொண்ணு ஓடி போச்சா இல்லை யாராவது கடத்திட்டு போயிட்டாங்களா? நகைய களவாண்டவனையும் என் பொண்ணை கூட்டிட்டு போனவனையும் கண்டுபிடிச்சு 6 துண்டா வெட்டி காணா போனமாக்கல. கண்டிப்பா. இல்லப்பா, அடுத்த உதவி எப்போ தேவைப்படும்? தேவைப்படாதுன்னு நினைக்கிறேன். அப்படியே தேவைப்பட்டாலும் நான் ஃபாரின் வக்கீல் வச்சுக்கிறேன். ஏன்னா நம்ம ப்ராஜெக்ட் லெவலே வேறு. வரட்டுமா? என் நேரம்டா. வாங்கண்ணே. கல்யாணி நம்மகிட்டயே வேலையை கட்டலோ.
எப்படா இங்க? டேய் அதுக்கு முன்னாடி உன்னையே கேட்குறேன், நீ எப்படா இங்க? நான் திவ்யாவை கல்யாணம் பண்ணி போறவன். கல்யாணம் பண்ணிக்க போறவள ஏன்னா கட்டி போட்டிருக்க? டேய் நீங்க 2 பேரும் என்ன கூட்டு கல்யாணம் பண்ணிங்களா? யோ நடக்கதை பார்த்தா இந்த 2 பேர்த்தையும் கட்டி வச்சிருக்கான் போல. யோ என்னையா செய்றான்? அவனுக்கு எப்போ கோவம் வந்தாலும் அவனே அவனை அடிச்சுக்குவேன். நான் எப்படி பார்த்தா நம்ம 2 பேர் தான் அவனை அடிக்கணும். வா. இவனை என்னையா பண்ண? திவ்யா திவ்யா எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பேன். எங்கடா பயப்படாத பதறாத. நம்ம மேட்டர் இங்க ஒளிச்சு வச்சுட்டு ஒரு குட்டி தூக்கம் தூங்கி இருந்துச்சா என்னைய சுத்தி இவங்க நிக்கிறாங்க. திவ்யா 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 இவங்க என்ன கடத்துனீங்க? ஏன்டா இவங்க கோல்டு செயினை கேக்குறாங்க? இங்க என்னதானே நடக்குது? சாவி போட்டு கோல்டு செயினா? ஏன் தெரியல, நேத்து நைட்டே அதை கழட்டி வச்சுட்டேன். செயின் அத்தாலே முடிஞ்சிச்சு. எதுக்காக இந்த பொண்ணு எப்படி அந்த எங்கடா கோல்டு செயினை காணோம்? ரதியாட்டம் இருக்காளே. என்ன பண்றது? நமக்கு வேற செயின் பெண்ணல்ல. என்கிட்ட நிறைய அழகு இருக்கா, இவகிட்ட பெரிய படிப்பு இருக்கா. ரெண்டும் சேர்ந்துச்சுன்னா இவளை கல்யாணம் கட்டிக்க போறீங்களா? அதேதான். எங்க எப்போ? நம்ம ரகசிய இடம்டா. ஏய் கழுத்து வலிக்குதுடா. கண்டதும் காதல அவனுக்கு. என்னையா பேசுற? திவ்யா 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 டேய் இப்போ ஸ்ப்ரே அடிச்சா பேப்பல ராயப்ப கார்ல போதைப் பொருளை பதுக்கி வச்சு உனக்கே தெரியாம வெவ்வேறு இடத்துக்கு அமுச்சு வச்சிருக்கேன். ஓ அதையவே 2 கண்ணால பார்த்துருக்கேன். பாவி ராயப். முதல்ல நாம ஒன்று கேட்டால் இவன் வேற ஏதோ சொல்லிட்டு இருக்கான். சும்மா ஒன்றும் சாவி செயினை தேடி போயிருக்க மாட்டான். இதில் வேற ஏதோ மேட்டர் இருக்கு. சொல்றா சொல்றாடா. என்ன தவிர்க்கிறேன்? என்னடா மலை மலையாக வரைஞ்சி வச்சிருக்கேன்? என்னடா மதுரை இருக்க மலையெல்லாம் காலி பண்ணி காசாக்கலாம்னு பார்க்குறியா? ஏற்கனவே பாதி மலையை காணும். பிளான் வேலைக்காவது. அதுக்கும் மேலையா? மதனே இவனை நம்பலாமா? இவனை நம்பி நம்ம எப்படி இவ்வளோ பெரிய ப்ராஜெக்டில் இறங்குறது? நம்மளாம் ஒரே ஊருக்காரங்க தான்யா. ஒருத்தர் ஏன் ஏமாற்ற போகிறோம்? பண்ணி தான் பார்ப்போம். சரி ஓகே டன். ஓகே நான் போய் நம்ம மேட்டர் எடுத்துட்டு வந்துடுறேன். ஏய் அப்பையிலேருந்து கல்யாணி மேட்ரு இருக்குது. என்னது? அது ஒன்றும் இல்லைடா. நாங்கள் 2 பேர் சேர்ந்தா ராயப்ப நகை கடையை கொள்ளடிச்சோம். அப்போ நீங்கள் தான் கடையை போட்டதா? ஆமாம். அது மட்டும் இல்லை, எச்எஸ் மீ ஆல் ஆஃப் யூ.
நான் கல்யாணம் கட்டிக்க போற பொண்ணு இவதான். இவதான் இனிமே உங்களுக்கு அண்ணி. டேய் இப்பதான் அண்ணின்னு சொன்னேன், அதுக்குள்ள என்னடா ஐஃபை உனக்கு அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறியா தக்காளி? டேய் சரி வா போ. ஏய் இருப்பா, இதெல்லாம் திவ்யாவுக்கு தெரிஞ்சா செவன்ஜி மேக்கோட சோனியா அகர்வால் மாதிரி இதெல்லாம் வேணாம், மனசுக்கு வச்சுக்காத, உனக்கு நம்ம இருக்கு அப்படி இப்படின்னு சொல்லி மனசு மாற்றிவிடுவா. நான் போய் அவளை என் வீட்டில் விட்டுட்டு அப்புறம் வீட்டுக்கு வரேன். சரி. ஏய் என்னடா இவ்வளோ நல்லா தானே இருந்தீங்க? இல்லை தெய்வமே, எங்களை காத்தரும். நல்லா இருக்கா? அதுக்கு என்ன, ஜொலிப்பா ஜொலிக்குது. தேங்க்ஸ். அவதான் உனக்கு அண்ணி மாதிரி சொன்னல. வாடா. அம்மாடி பாப்பா இங்க பாருவே, இங்க பாரு, இங்க பாரு அத்தைய பாரு, இங்க பாரு, இங்க பாரு. ஒன்னும் இல்லடா. ஏய் சின்ன ஜெர்சிக்க பேசிக்கிட்டு இருக்கட்டும், வா நம்ம போய் தூங்கலாம். வா. டேய் என்ன ஏன்டா கடத்துனாங்க? இப்போ நான் எங்க இருக்கேன்? எல்லாத்தையும் கெட்ட கிடப்பாட வச்சு மறந்துடு, நீ சேஃபாக தான் இருக்க. ஏய் நானி ஒரு வடி. ஏன் உங்க அப்பா அம்மா இந்நேரத்துல தூங்காம சீட்டாடுறாங்க? போக போக உனக்கே புரியும். இப்போ எங்க போற? முக்கியமான வேலை, வந்துடுறேன். அப்படி என்னப்பா வேலை? என்னையா ஒன்று சொன்ன மாதிரி எல்லா வீட்லேயும் லைட்டு எரியுது அமருது. ஆமாம் சார். கரண்ட் வேற போகுது. பொம்பளை ஆளுங்க பூரா தலையை விரிச்சு போட்டு பராரியா தெரியுதுயா. ஆமாம் சார். எனக்கு வேற அல்லையா பிடிக்குது சார். கொல்லாத பையக சார். நாம முடிச்சுக்கிட்டு இருக்கும்போதே பிள்ளையார கடத்திட்டு போய் கம்மால கரைச்சாலும் கரைச்சு போடுவாங்க. இவங்க வேற நின்னுக்கிட்டே தூங்குறாங்க. ஒரே மர்மமா இருக்கு சார். அழகுடா. ஆப்பிள் நறுக்கிற கத்தி. என்ன ஃபீலிங்ஸ் இந்நேரத்தில் நீங்க? நகை கடை திருடு போன வருத்தம் இல்லை, காணாம போன பொண்ணு திரும்ப கிடைப்பாளாங்கிற கவலை இல்லை, என் பொருளை என்கிட்ட திருப்பி தரணுங்கிற பயம் கொஞ்சம் கூட இல்லை. நீ என்னடானா மேடம் யுவர் குட் நேம் ப்ளீஸ்? சுந்தரி. சுந்தரி. வேற ஏதோ சொன்னாங்களே. என்ன எழுப்பு ராயப்பா, இந்த கிக்ல தான் மயங்கிட்டியோ டாக்டர்? போடுங்க மாலைய. யாரா இவங்க?
எந்த பேங்கை கொள்ளடிக்கிறதுக்காக குழிக்குள்ள கூட்டு போறான்? நம்ம ஊர்ல பேங்கே இல்லையடா. சும்மாரியா திருள்ளு மேல திருள்ளு கொடுக்குறான். இப்படிதான் இங்கிலீஷ் படத்துல திருட போவாங்கயா. வா போலாம். தேசு இங்க பாரியா. எல்லாம் ஒரு சேஃப்டிக்கு தான் நண்பா. மேடம் ஹேண்ட் ப்ளீஸ். கூட ஒட்டிப்புடி வைத்தியம், புது டெக்னிக். என்ன சின்ன டார்ச்சர் பெரிய டார்ச்சர் ஆகிறதுக்குள்ள உண்மையை சொல்லிடு. உண்மையா? எந்த உண்மை? ஹார்ட்வேர் கடையில் கிடைக்கிற 15 ரூபாய் அனுபாண்டை வச்சு அராஜகமாக யோசிக்கிறவனா இனி பேசி பிரயோஜனம் இல்லை. என்ன பண்ண போற? இப்ப கட்டிப்பிடி வைத்தியம். என்ன இதெல்லாம் நல்லாவே இல்ல. குழு குழுன்னு இருக்கு ராயப்பன். என்ன எழுடாது கர்மம் எரியுதா? கிட்ட வாங்க. எரியுதா? சொல்லு. எரிமலை கொண்டு எரிமலை குண்டுல எங்க? அந்த பிள்ளையார் சிலைக்குள்ள வச்சிருக்கேன். பிள்ளையாரப்பா, இந்த உலகத்தில் நல்லவங்க மட்டும்தான் இருக்கணும். அதுக்குள்ள ஏன் வச்ச? அந்த பொருளோட மதிப்பு தெரியுமா உனக்கு? அது மதிப்பு தெரியும், அதனாலதான் அதுக்குள்ள வச்சேன். டேய் கையில விடுறா. இந்த டைம்ல சாமி கூட கூட்டம் தான். ஏய் என்னையா? கண்ணாடி பிள்ளையாரையும் எலி சப்பரத்தையும் செய்ய சொல்லி 2 பேர்கிட்ட தனித்தனியாக ஆர்டர் கொடுத்தேன். எதுக்கு? இன்கம் டேக்ஸ் ரேடுக்கு பயந்து 10-20 நாள் பொருளை பாதுகாக்கிறதுக்கு ஒரு நல்ல இடம் தேவைப்பட்டுச்சு. மீன்பிடி திருவிழா நாள் நடந்துட்டு இருக்கிற 2 கிராமத்து பிரச்சனையை எனக்கு சாதகமாக்கிக்க கண்ணாடியில் விநாயகர் செய்ய சொல்லி ஐடியாவை கொடுத்து பணமும் கொடுத்தேன். எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல, நான் தரேன். ஆனால் ஒரு கண்டிஷன், ஊர்க்காரைக்கு முன்னாடி பிள்ளையார் சேர்த்து அன்னைக்கு புது படம் மாதிரி ரிலீஸ் பண்ணுவோன்னு சொன்னேன். அதன்படி கண்ணாடியில் பிள்ளையார் சிலை செஞ்சான். நான் கோல்டெல்லாம் சாக்கு மூட்டைக்குள்ள வச்சு பிள்ளையாருக்குள்ள வைக்கும்போது பார்த்துட்டான். புள்ளியார் வயத்துல ஏதோ வெயிட்டா பொருளுக்கும் போலக்கியா? என்ன கத்துற? பக்கத்துல போலீஸ் இருக்கு, நீயே மாட்டி விட்டுற போல. மேல சொல்லு. சந்தேகப்படாமல் இருக்கிறதுக்கு ஒரு கட்டுக்கதையை அவுத்து விட்டேன். எனக்கு பிரம்மகத்தி தோஷம் இருக்கிறதாகவும் பரிகார பொருளை பிள்ளையாருக்குள்ள வச்சு கரைக்கிறதுக்காகவும் பிள்ளையார் சதுர்த்தி அன்னைக்கு பிள்ளையார்பட்டி உண்டியல்ல இந்த சாவியை போட்டால் பரிகாரம் பூர்த்தி ஆகும்னு நான் சொன்னதை நம்பினான். இந்த சாவிக்காண்டி தான் ஏன் திவ்யாவை கடத்திருக்கேன். பிள்ளையாரை செஞ்சது உள்ளூர்காரன், சப்பரத்தை செஞ்சது மும்பைக்காரன். பக்கா சேஃப். சரி, நீங்க 2 பேரும் பிள்ளையார தூக்குங்க, நான் எடுக்கிறேன். யோ இனியா சொல்ற? முடியாதுல்ல, அமைதியா இருங்க. போக்கஸ். வாங்க வாங்க, கமான் கைஸ். கண்ணாடியில் பிள்ளையார் செஞ்சா 2 கிராமத்துக்கு பிரச்சனை வரும்னு தெரிஞ்சும் அந்த எலிச்சப்பரத்தை ஊருக்கு நன்கொடையாக கொடுத்தது பொருளை பாதுகாக்க.
ஆனா ரெண்டையுமே லாபத்துக்கு தான் செஞ்சேன். அழகு பாய்ஸ். அங்க என்ன பாதுகாப்பு இருக்கு? எல்லாம் டெக்னாலஜி தான். அதானே ஏய் இந்த இடம் தான். தூக்கு தூக்கு தூக்கு. என்னாச்சு? அந்த சப்பரத்துக்கு பின்னாடி வாய்ஸ் ரெகக்னிஷன் லாக் இருக்கு. என்னதான் ஆச்சு? ஸ்பீக்கர் போட்டு அலிபாபா 40 படம் பார்த்தியா? அதில் அண்டா காக்கசம் அவுக்கா டிஷ்யூன்னு ஒன்று திறக்குமே. ஆமாம், அந்த மாதிரி போட்டு. இப்போ புரியுதியா இந்த ராயப்பை ஏன் இதை நன்கொடையாக கொடுத்தானே? ராயப்பனுக்கு 2 ஆப்பை நாம 2 பேர் வச்சோம், 3வது ஆப்பை நான் வைக்கிறேன். அந்த லாக் ஓபன் பண்றது நம்ம 2 ஆளுக்கு மட்டும்தான் தெரியும். அப்போ இப்போ திறக்க முடியாதா? திறக்க முடியாதுன்னு இல்லை, என் கொள்கைக்கு விரோதமாக இருக்கு, அதான் யோசிக்கிறேன். திருட்டில் என்னையா கொள்கை? ராயப்ப எத்தனால என்ன ஏமாத்தலையா? பெருசா பேசுகிறேன். ம் ம் வாய்ஸே இல்லாமல் எப்படியா ஸ்பீக்கர் போட்டு தரேன்? அவனுங்க எங்க? சப்பரத்துக்குள்ள தான் இருக்காங்க. சேஃப்டிக்கு தான். பேட்டரி இருக்கு. யோ என்னையா எலி வகத்துக்குள்ள வசந்த மாளிகை? ஃப்ரிட்ஜு, சரக்கு, டிவி, ஏர் கூலரு. இவங்க யாரா? உன் கூட்டாளிகளா? சும்மா இருங்கடா, கத்தி எலி மாப்ள இப்பதான் திக்கு திக்குங்குது. லைஃப்னா த்ரில் வேணும் தம்பி, தைரியமா இரு. எதுக்காக உள்ள இருக்கோம்னு அவங்க 2 பேத்துக்குமே தெரியாது. மேலே சொல்லு. என்னது? செல்ஃபுடா, இதுக்கே ஒரு ஆச்சரியப்படுற? செல்லுன்னு இருக்கு. இப்போதான் 6 மணி நேரத்துக்கு வச்சிருக்காங்க. 2 குவார்டர் சேர்ந்து ஒரு ஃபுல்லாக காலி பண்ணியிருக்கு. இவங்களை பார்த்தா எப்படியா இருந்தாலும் ஏந்துக்கிறதுக்கு 2 மணி நேரம் ஆகும். அதுக்குள்ள நம்ம வேலையை முடிக்க வேண்டியதான். அதை தாண்டி உள்ள போனா ஒரு நம்பர் லாக் இருக்கு. அந்த பாஸ்வேர்ட்? பாஸ்வேர்ட் மட்டும் இல்லை, நம்பர் லாக் எங்க இருக்குன்னு என்னை தவிர யாருக்கும் தெரியாது. Hey, close. Lip lock. Lip lock. Open. Hey, மெதுவா. பாட்டில். Hey, பார்த்து அவனுக்கு ஏந்து கூடாது. பாட்டில். அப்படி ரெடி. நம்பர் லாக். ராயப்பன் மூலக்காரையா என்னம்மா செஞ்சிருக்காப்ல? மூலக்காரன்ட்ட மாட்டாம இருந்தா சரிதான். என்ன கஷ்டமா? கஷ்டம்லாம் இல்லை, கொஞ்சம் மூளையை யோசிக்கணும். ராயப்பன் பிடிச்ச விஷயம் என்னது? வேற என்ன? காரு தான். எத்தனை கார் வச்சிருக்கீங்க? 3 காரு. கார் நம்பர்லாம் என்னது? எல்லா காரும் ஒரே நம்பர் தான், 3494. சூப்பர், பேக் கொடு. த்ரீ 4 9 4. ஏய், டேபிள் பிடி, இன்னொரு லாக் இருக்கு. நம்பர் லாக்கு திறந்தா அந்த பிள்ளையாரோட பேஸ், அப்புறமா அங்க ஒரு பூட்டு, அதுக்கு ஒரு சாவி இருக்குன்னு
நான் பண்ணிருக்கிற செட்டப்போட லெவலே வேற. ராயப்பையனை தான் வெளில கைத்துக்கே பூட்டு வச்சிருந்தாலும் உள்ள பட்டி கேட்ட மாதிரி ஒரு பூட்டு வச்சிருக்கான் பாரு. ஐடியா ஃபீலிங்ஸ் ஐடியா. பிள்ளைப்பா 1 2 3 4 5 6 7 5 மூட்டை விநாயகர், 1 விபூதி, 1 குங்குமம். உன்னை நம்பி வந்தமே எல்லா டைமும் வேஸ்டா போச்சு. ஒவ்வொரு பிஸ்கெட்டையும் குட்டி பிள்ளையாருக்குள்ள வச்சு மோல்டு பண்ணி சாக்கு மூட்டைக்குள்ள வச்சிருக்கேன். விநாயகர் நம்மளை என்னைக்கு கைவிட மாட்டாரா? பாய்ஸ், நம்ம கோல்லாம் எடுத்துட்டு இந்த விபூதி குங்குமம் மட்டும் இங்கே வச்சுட்டு போயிடலாம். ஓகே, மாசம் கட்டு விபூதி குங்குமம். ராயப்பா, நீ க்ளோஸ். எவ்வளோ தங்கினாலும் இதுதான் கோல்டு. நம்ம லைஃப் செட்டில்ரா. செம்பு கலக்காத தங்கம் என்ன தேசே? நம்ம மேல சந்தேகம் வராத வரைக்கும் நமக்கு பிரச்சனை இல்லை. தேசே, இந்த தங்க கட்டி எப்படி தேரும்? கிட்டத்தட்ட 150 கோடி இருக்கும். 150 கோடியா? காட்டுக்குள்ள தார் ரோட்டை பார்த்த மாதிரி இருக்கு. உன் கால் இனிமே தரையிலே படாதே. ஹெலிகாப்டர் வேணா ஏரோப்ளேன் வேணும் தான் கேட்பேன். மாப்பிள்ள, ராயப்ப கிட்ட இருந்து அடுத்த தாப்பு விழுத்துக்குள்ள நம்ம இங்கிருந்து எஸ்கேப் ஆயிடணும். எப்படி பார்க்கலாம், சாக்கு மூட்டைக்குள்ள பார்க்கலாம். இந்த ஜோக்கர்கள் மத்தியில இந்த ஜோக்கர் கோல்டு யாற்று போப்பது? 6 7 8 108. இதை அப்புறமா பங்கு போட்டுப்போம். இவன் கிட்ட சிலையை சொல்லி ராயப்பன் தனக்கு தானே சூனிய வச்சுட்டாயா? அது ஆண்டவன் அவனுக்கு போட்ட கோடு, எதையும் மாற்ற முடியாது. நீ என்னடா சித்தர் மாதிரி பேசுற? பின்னடா அந்த ஆள் எனக்கே தெரியாம நம்பர் வேலை யூஸ் பண்ணணும் சொன்னப்போ ஒக்காளி கோவம் கிருன்னு ஏறிச்சு. போட்ட ஊர்ரா, எல்லாம் நல்லதுக்கு தான். இல்லனா இத்தனை கோல் கிடைச்சிருக்குமா? எப்படியா அந்த கோல்டை வித்து புட்டு பெரிய ரேசர் ஆனந்தேசு. அப்பதான் திவ்யாவை கடன் பண்ணிட்டு ராயப்ப முடிச்சு மட்டும் தணிக்கும். அதுக்கு நான் சொல்ற பிளான கேளு. நம்ம மேல சந்தேகம் வராத அளவுக்கு நம்ம இங்கே இருக்கணும். நான் தினமும் போலீஸ் ஸ்டேஷன் போய் கையெழுத்து பண்ணணும். நீ ராயப்பன் வீட்டுக்கு போய் வண்டி ஓட்டணும். மறுபடியும் அங்க போய் சொல்றியா? என்னால முடியாது, போப்பா. டேய், நீ ரேசர் ஆனமா வேணாமடா. கிளம்பலாம். இது ஆம்பளத்தனம். நான் எவ்வளவு பெரிய கிச்சு போட்டுட்டு இருக்கேன். இவன் செய்யறத பாரியா மாப்பிள்ள. இவனை நம்பி இந்த கோல்டை நம்ம இங்கே வச்சுட்டு போக முடியாது. இல்லைனே, அவன் சிரிச்சு பேசுகிறான், நீ அவன்கிட்ட சிரிச்சு பேசி கோல்டை கோட்டை விட்றாத. உஷாராரு, அவன் லூசு பையன். ஓகே. பார்த்துக்கோ மாப்பிள்ள. கோல்டை வச்சு நான் பெரிய ரேசர் ஆயிடுவேன். நீயே நல்லா யோசிச்சு பார்த்தேன் மாப்பிள்ள. எனக்கு எந்த ஐடியா வர மாட்டேங்குது. அதான் என் ஃப்ரெண்ட் அட்டாக் பாண்டியை போய் பார்க்கலான்னு இருக்கேன். அட்டாக் பாண்டியா? யாரையும் அவன்? தஞ்சாவூரில் சுடுகாடு சுனாமுகால்வா நகர். அங்கே போய் யாரை கண்டாலும் தெரியும். ஐடியா கிங்கு. சூப்பர்ப்பா. நாளைக்கு காலைல ஸ்டேஷனில் போய் கையெழுத்து போட்டு அவனை தான் பார்க்க போகிறேன். பிச்சு உதறோம். ஒரு நிமிஷம் முடிங்க. அடே, உள்ள பிரச்சனை. டீல சீனி கம்மியா இருக்கா? போட்டு வந்துடுறேன். ஓகே. இந்த ஓட்ட வர்றேன். சீக்கிரம் வண்டி அடியா. எந்த சந்துக்குள்ள பூத்து எந்த சந்து வழியா போறான் பாருங்க.
என்னடாச்சு? ரேஸ் நான் மட்டும் சந்தை முதல்ல புந்து ஓட்டுறல, இப்போ என்னாச்சு? ஐயா அவனை ஓடித்தான் பிடிக்கணும். ஏன்டா? டீசல் போட மறந்துட்டேன். காலையில சோறு தின மறந்தியா? ஓடுறவனோட 2 காலையும் உடைச்சு குச்சி உண்டு வைக்கல. டேய் உஷாரா இருக்கீங்களா? ஹலோ ஹலோ. ஏய் இது கூட எனக்கு எதிராக சதி பண்ணுது. டேய் போன கொடு. கால் போகும்ல. ஏன்டா மூஞ்சிலாம் வேக்குது? ஐயா யோசிச்சா மகன் வேக்கும்யா. டேய் இது அந்த களவாணி பைய டைலாக் இல்ல? முதல்ல இந்த பஞ்சாயத்தை முடிப்போம்னே. என் பொண்ணு அவங்க கூட நான் ஓடி இருக்கு. நானே சொல்றேன் மக கல்யாணத்துக்கு ஊரெல்லாம் பந்தல் போடணும்னு சொல்லிவிட்டு இப்ப என்ன டிரைவர் கூட ஓடி போயிட்டான்னு இருக்கேன். மெதுவா பேசுறான். சரிண்ணே, சுமாரான பிள்ளைய பார்த்தாலே நம்ம பழுக தரமா டாவா கோட்டிங் கொடுப்பாங்க. கிளி மாதிரி பிள்ளைய பத்துக்க போய் இப்படி பழுகளை வீட்டுக்குள்ள சேர்க்கக்கூடாது தெரிய வேணாமா? வேலைப்பா, என் பொண்ணை சீக்கிரமா கண்டுபிடிக்கணும். கண்டிப்பா கண்டிப்பா. அவன் போற வேகத்தை பார்த்தா 90 போயிட்டு இருப்பான் போருக்க. அண்ணே நீ ஒன்றும் கவலைப்படாதே, கண்டிப்பா பிடிச்சிடலாம்ண்ணே. என்ன கண்டிப்பா? பாய் வண்டி. சரி சரி வாங்க வாங்க. இங்கிட்ட வழி இல்லை. ஆமையா இது டெட் எண்டு. இந்த வீடு பூட்டி இருக்கு. ஆமையா அவன் இங்க இருக்கிறதுக்கு சான்ஸே இல்லை. சரி வாங்க நம்ம ரைட்டை வைத்தரலாம். சரி வாங்கய்யா. வேண்டாம், வெள்ளச்சட்டை புதுசு காம்ப்ரமைஸ் அப்படிலாம் இல்லை. அப்படி டீ வாங்கணும், ஒன்று கீழே ஊற்றணும். ஏய் என்னடா ஏன்னா வேர்க்க விறுவிறுக்க வர? ராயப்பண்ணி தெரிஞ்சிருச்சு, மாட்டினோம் சங்குதே. ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்ம எவ்வளோ ஃபாஸ்ட்டாக ஊருக்குள்ளே போகிறோமோ அதான் நமக்கு நல்லது. ஆமாம் மாப்பிள்ள. சரி எப்படி போகிறது? சைக்கிளுக்கு டியூ 50 ஓகேவா? சரி சூப்பர்ரா. இந்த புடி வேணா ஒரு டீ சாப்பிடு. இல்லைங்கடா, லைசன்ஸ் எடு. நீதானா இது? நீ கொடு. 2 பேர்த்தையும் பார்த்தா உங்களது மாதிரி தெரியலையே. அண்ணே நம்ம நாட்டில் எந்த லைசன்ஸ் ஓட்டர் இல்லை, அவங்க மூஞ்சி அவங்களது மாதிரி இருக்குண்ணே. உங்களுதே பாருங்களேன், சுருளிராஜன் மாதிரி இருப்பீங்க. ஊருக்குள்ள ஒருத்தனா தான் போன தெரியல. ஒருத்தனா போங்க. துறையா இப்போ உங்களை வரேன். சார் ஊருக்குள்ள 2 அக்யூஸ்ட் இருக்கா சார், இமிடியேட்டாக அரெஸ்ட் பண்ணியாங்க சார். அக்யூஸ்ட் ஊருக்குள்ள இருக்கான்னு சொல்றீங்க? அரெஸ்ட் வாரண்ட் வச்சிருக்கீங்களா? இல்லை சார், ஏற்கனவே ஊருக்குள்ள ஏகப்பட்ட பிரச்சனையா இருக்கு. இதுல நீங்க புது பிரச்சனையை கொண்டு வரீங்க. ஊருக்கு சம்பந்தமில்லாத யாரும் உள்ள போக முடியாது. அக்யூஸ்ட் அரெஸ்ட் வாரண்டோட வாங்க. கண்டிப்பா சார். வருமானத்தை பாத்தியா? செத்து பொழைச்சி வந்திருக்கோம், செதுக்கிட்டு இருக்கான் பாரு. மாப்ள 2 பேருக்கு கெமிஸ்ட்ரி நல்லா ஒர்க் அவுட் ஆதியா? இல்லையா, கலையை ரசிச்சு ருச்சி செய்யறாள்ல, அதை சொன்னையா? கல்யாணி கல்யாணி அவன் கூட சேர்ந்து நீ செவடாயிட்டியா? என்னம்மா செதுக்கிருக்காரு? நானா இது? நாளைக்கு முழுசா வரேன்னு சொல்லிருக்காரு ரவிவர்மன். கேனத்தனமா பேசுறது பாரு. ஏற்கனவே போலீஸ் நமக்கு கெச்சு போட்டாச்சு. நான் மட்டும் அவங்க கிட்ட மாட்டிருந்தேன், என்ன வரைஞ்சிருப்பாங்க? உன் மண்டையில களிமண்ணா இருக்கு. நீ யார்கிட்ட லாட்ஜுக்கு போய் சனில எங்களுக்கு சைன் கொடுத்த? எனக்கு ஒரு கஷ்டம்னா அவ தருவா.
அவளுக்கு ஒரு கஷ்டம்னா நான் தான் தரணும், அதான் கொடுத்தேன். அந்த லூசு பிரைஸ் ஸ்டிக்கர் கூட கிடைக்காம அடைக்கடை போய் அடமானம் வச்சிருக்கேன். ஐயோ, அவ மாட்டிட்டாளா? அவன் மாட்டா கூட பரவாயில்ல, நம்மளே மாட்டி விட்டாடி. உனக்கு தெரியுமா சொர்க்கலாஜே இப்போ திருமங்கலம் போலீஸ் ஸ்டேஷன் தான் இருக்கு. ஹேய், நான் எவ்வளவு சீரியஸா இங்க பேசிட்டு இருக்கேன். அவன் ஏன் ஈர துணியில மூறாத? ஈர துணியை போட்டு மூடுறாப்லனா செதுக்கல் இன்னும் பாக்கி இருக்குன்னு அர்த்தம். நல்லா வாயில வருது எனக்கு. முதல்ல நம்ம கோல் எடுத்து இங்க இருந்து தப்பிக்கிறத பார்ப்போம். யோ, நானும் வருஷம் 144க்கு இந்த ஊருக்கு வரேன். 144 தடை உத்தரவு போட்டா போதும். பூட்டுன வீட்டுக்குள்ள சமஞ்ச பிள்ளை மாதிரி அப்படி என்னதான் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க? ஒன்றும் புரியலையே, ஒரே டவுட்டா இருக்கே. சார், காதுக்கு கண்ணு வச்சு பார்க்காதீங்க சார், அவிஞ்சு போவோம். வந்த வேலையை மட்டும் பார்ப்போம் சார். சரி வா பார்க்கலாம். பசங்க சரியா ஒர்க் அவுட் பண்ணல, அதுக்குண்டான டார்ச்சர் தான் இது. ராயப்பா, எல்லாத்தையும் கேள்விப்பட்டேன். என் மான மரியாதை எல்லாம் போயிடுச்சு. நீரின்றி அமையாது உலகு. முதல்ல சரக்க போடு. உண்மையை பேசுறாப்ல. ஆறு கூட சாரி ஊத்து. சாருக்கு அசிடிட்டி. கொடுமாடா. சியர்ஸ். சியர்ஸ். கண்ணு காது வச்சு வெட்டி பைய பேசுற பேச்செல்லாம் மனசுல பட்டம்மா ஒட்டி பத்தன்னு வையே, நாம தொலைஞ்சிருவோம். நாளைக்கு நான் ஊருக்குள்ள போறேன். இந்த 2 பையிலும் தூக்குறது ஒரு பெரிய மேட்டரே கிடையாது. ஆனா அந்த சிலைக்குள்ள இருக்கிற ஜோக்கர்கள்ட்ட எப்படி எடுக்கிறதுன்னு ஒரு ஐடியாவும் சிக்க மாட்டேங்குது. அது சரி, ஊருக்குள்ள எப்படி போவ? அதான் இன்ஸ்பெக்டர் போறாருல. இதான் மதன் போய் விடு. என்னடா நடக்குதுங்க? பாரு, இவ்வளோ பாரு, சுருட்டை குடிச்சுக்கிட்டு கேர விளாடுறத. சார், இந்த அதிரசம் சாப்பிடுங்க. பாரு, வாங்க சார், ஒரு கை குறையுது, ஆட்டம் போடலாம். என்னடா குசும்பா? குசும்பா நெசமா தான் சார். 140 போற போட்டு ஊரு பயில பூரா வீட்டுக்குள்ளேயே முடக்கிட்டீங்க. அதுக்கப்புறம் போலீஸ் வந்தீங்க, அதான் விளையாட கூப்பிட்றேன். எங்கேயா அவன் மாவன்? பந்தயமாவோட போயிருக்கான். 2 நாளாக வேலைக்கு போனேன், வரல. ஏதோ ஓட்டி பாப்பான்னு நினைக்கிறேன். தெரியுமுடா ஓ மைய ஓட்டி பார்த்த லட்சணம் என்னாண்டு. ராயப்ப கூட சம்மந்தம் வச்சுக்கிட்டா இப்படியே மஞ்சள் குடிச்சு எடுத்துடலாம்னு நினைச்சிருக்கேன். இந்தாருங்க சார், சும்மா நாக்கு மேல பல்லப்பட்டி எதாவது பேசணும் பேசிட்டு இருக்க கூடாது. ஏன் பிள்ளை அப்படி பிள்ளை இல்ல, அப்படியே அவளை கூட்டிட்டு வந்தாலே கடைசி வரைக்கும் கண் கலங்காம வச்சு காப்பாத்தா என்னால முடியும். சொத்து எதுக்கு, அது யாருக்கு வேணும்? மஞ்சு, வார்த்தையை அவசரப்பட்டு விட்டுறாதம்மா, பார்த்து பேசு. கண்ணை பார்த்தனே கண்டுபிடிச்சுவீங்களே சார், நல்லவன் கேட்டவன் யாருன்னு பாருங்க சார். கண்டிப்பா யோ, சரி, ஊருக்குள்ள ஒருத்தருக்கு மேல போனாலே சொல்றாங்க. நீ என்னடா வீட்டுக்குள்ள மனமயில் பண்ற வச்சு நடத்திக்க இருக்க? காடு சிக்கலா இருக்கு, கொஞ்சம் யோசிக்கணும். போகும்போது கதவை சாத்திட்டு போங்க. கவத்தாளத்தை பாடுற. என்ன எதுவும் கிடைச்சதா? சார், சீடை சாப்பிடலையா? யோ, வாயா. பெரிய சேம்ஸ் பாண்டு. வாங்க, வேகமா வாங்க. வாரண்டி இருடி, வாரல. எந்திரிமா, எந்திரி தாய். வணக்கம் சார். உட்காருங்க. டெமோ ஸ்டடி சார். இதுதான் தேசப்பேய வீடு. அழுகிய வாழைப்பழத்துடன் காய்ச்சிய மதுவிலே உதயமானே. 1000 உயிர்களை நான் தின்ற போதும் அடங்கிடவில்லை என் பசி. தினமும் குடிக்காதவரை நான் தொடமாட்டேன், குடிப்பவர் உயிரை நான் விடமாட்டேன். என்னடா பண்ற? அதான் காய்ச்சறதுக்கு முன்னாடியே வாடகை மோப்பம் பிடிச்சி வந்தீங்களே, வேற என்ன சொல்லுங்க. அட பாவிகளா, சாராய மாடா காய்ச்சறீங்க?
அது வீட்டுக்குள்ளேயே வாடா. மந்தையில் காய்ச்சிக்கிட்டு இருந்தோம். ஆஹா. எங்கள் ஊரில் தான் தீபாவளியும் பொங்கலும் வருஷம் பூரா வர்ற மாதிரி ஒன்பாடி போர் வந்துடுது. அதுக்காக எங்கள் ஊருக்காரங்க சாராய தண்ணி படாமல் இருக்க முடியுமா? செத்துல போயிடுவாங்க. அதுக்காக வீடு தேடி வந்தா குடிக்கிறாங்க. எப்படிரா எந்த ரூட்டடா வராங்க? இங்கே இருக்க போலீஸ் எனக்குலாம் படாம. சரி விடுங்க சார், மாமூலம் 2 நாளில் கொடுத்து அனுப்புகிறேன், போங்க. கண்டிப்பா கண்டிப்பா. எதுக்கு அவன்கிட்ட கதையை கேட்டு குப்பையை கிளற? உன் மவங்க அவனுக்கு தான் மூடு சரியில்லாட்டா அவன் பொழப்பு பார்க்க டவுனுக்கு போயிடுவான்ல சார். அவர் பெரிய ஜில்லா கலெக்டரு. நீ காய்ச்சி பொழைக்கிற, அந்த ராசிகள் களவாண்டு தின்னுது. பேசுற வாய்கிலேயே பேச்சேன் சார். தேவையில்லாமல் எதுக்கு பேசுறீங்க? தேசி எங்கே போனான்னு எனக்கு தெரியாது சார். இந்த சூட்டோட இதை காய்ச்சினா தான் சரக்கு தூக்கலாக இருக்கும். என்ன மாப்பிள்ள நட்பாண்டி? ஆமாண்ணே. எங்களை வெளியே போன்னு சொல்லாமல் சொல்கிற நீ. உங்ககிட்ட காசு வாங்குறோம்ன்றதுக்காக ஏப்ப சாப்பிட நினைக்காத. இப்போ உன் மயன் கை வச்சிருக்கா ரொம்ப பெரிய இடம். இப்போ சிக்குனான்னு வையே செத்த சார். சிக்கலை நீ செத்த சார். ஒழுங்கு மாதிரியா போலீஸ் ஸ்டேஷனுக்கு அனுப்பிவிடா மகனை. என்னடா அவன் எங்கிட்டு போய் சுருண்டு கிடக்கானோ? கொஞ்சம் தள்ளுங்க. அதான் வரையறாருல. போலீஸ் வந்து வரையும் பரவாயில்லையா? போலீஸா? ஆத்தி குச்சி வந்துருடா. டேய் போலீஸ் வந்துருடா. சார் கொஞ்சம் பொறுத்து போவோம். பொறுத்து வெறுத்து போச்சு. கண்டிப்பா. பட் ராயப்பனுக்கு ரொம்ப வேண்டப்பட்டவன். அவன்கிட்ட ஏதாவது குழு கிடைக்கலாம்ல சார்? நம்புங்க, நம்பிக்கை தானே வாழ்க்கை. நல்லா பேசுற, இனிமே பேசாத. உள்ள போலாம் சார். டேய் உன்னை நீயே எப்படியா வரைஞ்ச? தேசு மதன் எங்க? தெரிஞ்சா சொல்லு. சார் உங்க உடம்புல குளுக்கோஸ் ரொம்ப கம்மியாயிட்டு வருது. ஒரு சாக்லேட் சாப்பிடுங்களேன். இதுக்குள்ள இருக்கிற தங்கத்தை நம்ம எப்படி எடுக்கிறது? விநாயகர் சிலை கரைப்பு சம்பந்தமாக ஏற்பட்ட பிரச்சனையை பற்றி ஊர் மக்களிடம் கலந்தாலோசிப்பதற்காக கலெக்டர் அவர்கள் மற்றும் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு அதிகாரிகள் ஊர் மந்தையில் காத்திருக்கிறார்கள். எரிமலை குண்டுக்கும் பூமலை குண்டுக்கும் இடையே சுமூகமான முடிவு ஏற்பட கூடி பேச இருப்பதால் தங்கள் பொன்னான நேரத்தை எங்களுக்காக ஊர் மந்தைக்கு போலாம். யாயாமி ஆவாகயாமி அப்படின்னா சார் நீங்க படிச்சவங்க, எங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லுங்க. விநாயகர் செய்யறதுக்கு எங்க மண் எடுத்தமோ அந்த தண்ணியிலே அவரை கரைக்கணும். அவர் மேல பதிஞ்சிருக்கிற கண்ணாடி அது இருந்த இடத்துக்கே போகணும். சரிதான். தண்ணிக்குள்ள விநாயகர் கூடதுக்கு அப்புறம் கண்ணாடி எப்படி எடுக்கிறது? நல்ல கேள்வி. இதுக்கு பதில் சொல்றதுக்கு தான் இந்த கூட்டம். இந்த கண்ணாடி துகளை விநாயகர்லேருந்து எப்படி எடுக்க போறோம்னா இந்த டெமோ பாருங்க. பாத்துருவோம். விநாயகரை இந்த மாதிரி கரைச்சிடலாமா? எது எப்படியா மீன்பிடி திருவிழா
திருவிழாவுக்கு முன்னாடி பிள்ளையார கரைச்சு அந்த பூமலை குண்டுக்காரங்க மூஞ்சில கரியா பூசிட்டோம்ல. என்னடா போறாளே பிள்ளையார் சிலைய நாளைக்கு கம்மாயில கரைக்கிறதுக்கான வேலையில ஊருக்காரவங்க ஈடுபடலாம். அது வரைக்கும் 144 தடை உத்தரவு நீட்டிக்கப்படுகிறது. வினை தீர்க்கும் பிள்ளையடா தனியாளா வராருடா துதிபாடி அடுங்கடா வெடி தேங்கா போடுங்கடா. உனக்கு இணையாய் ஒரு சாமி இல்லையப்பா, துணையாய் இருந்தா ஒரு துன்பம் இல்லையப்பா. மூக்கு நீண்ட மன வந்தா முச்சந்தியில் என்ன வந்தா பாதி நட்டு கொண்டு வந்தா பாரதத்தை கண்ட வந்தா. உஷாரா இருக்கீங்களாடா? உஷார்தாயா இருக்கும். எலிக்குள்ள சாவி வந்ததும் நான் சொன்னபடி எல்லா வேலையும் கச்சிதமா சரி. லட்டு திம்பாண்டா புட்டு திம்பாண்டா கொய்யா பழம் கொழுக்கட்ட இஷ்டம் காத்து நிப்பாண்டா சேர்த்து வைப்பாண்டா கை தொழுதான் ஓடி போகும் கஷ்டம். பிள்ளையாரு சுழி போட்டு செய்யும் தொழில் தூடு பிரம்மனையே வணங்க வச்ச பிரம்மச்சாரிடா. ஆன பாதி ஆளு பாதி அம்சமான ஆளு பெரிய தெய்வம் பேர சொன்னா செய்யும் மாறிடா. ஓ தார கட்டுங்கடா தார தப்பு கொட்டுங்கடா. ஓ சாமி அண்ணன் புகழ் பேர போற்றி பாடுங்கடா. அவளும் பொரியும் தின்னும் ஆசை பிள்ளையடா, அதை நாம் படைத்தால் அது அன்பின் எல்லையடா. தன்னானே 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 தானானே ஓ தன்னானே 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 தானானே ஓ. டேய் நிறுத்துங்கடா. வணக்கம் சார். வணக்கம். ஆமா பிள்ளையார கரைச்சிடலாம்ல? டேய் வண்டி சம்பானத்தை போல செஞ்சு வாரானே சந்தனத்தில் ஆராதனை செய்வோம். கம்மாத்தரையில் மூழ்க வாரானே களிமண்ணில் செஞ்சு வச்ச தேவா. கட்டி தின்னுகின்ற செல்ல குட்டி நீரா பட்டி தொட்டி பொண்ண கண்ட பாண்டி ஆடுமே புள்ள குட்டி பெத்துக்காத புள்ளைய பட்டி நீரா குட்டி எலி வாகனத்தில் யானை ஏறுமே. தலை பூண்டவனே அப்பம் பேரு தாண்டவனே ஓ பஞ்சபூத பாண்டவனே பாமரனின் ஆண்டவனே. முகமும் உடலும் இவன் வேறுபட்டவன் தான், கடவுள் உலகில் இவன் மாறுபட்டவன் தான். தன்னானே 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 தானானே ஓ தன்னானே 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 தானானே ஓ. காதுமா ஒஞ்சு போச்சு. டேய் வெளியே வாங்கடா. தவட்டமையா ஐயா என்னடா பாஸ்வேர்டு சொல்லி வெளியே வராம கதவை திறந்து வரீங்க? பாஸ்வேர்டு மறந்து போச்சியா. பாஸ்வேர்டு மறந்து போச்சா? என்ன விளையாடுறீங்களாடா? ஐயா இயல்பாகவே எனக்கு ஞாபக சக்தி கொஞ்சம் கம்மி. அது இல்லாமல் இவனுக்கு சரக்கு ஓராச்சுன்னா எல்லாமே மறந்துடுவாயா. அதான் என்னடா சரக்கு படிச்ச 2 நாளைக்கு முன்னாடியா மாப்ள சரக்கு கொஞ்சம் ஓராயிடுச்சு, உஜ்ஜா வருது, போயிட்டு வந்துட்டுமா? 1 2 3 4. டேய் மாப்ள கருமாந்திரம் பாஸ்வேர்டு மறந்து போச்சுடா. பாஸ்வேர்டு மறந்து போச்சா? அப்புறம் கதவை போனீங்க சொல்றா.
கையாலேயே கஷ்டப்பட்டு இழுத்து மூடிட்டேயா. கையால மூடிங்களா? டெக்னாலஜியை வேஸ்ட் பண்ணிட்டீங்களா? ஐயா ஐயா, தூங்குனதே தப்பு, அதுக்கு மேல சரக்கு அடிச்சிருக்கியா? உங்களுக்கு இருக்கடா பனிஷ்மெண்ட். சரி, மிச்ச மூட்டையை எடுத்துட்டு வாங்க. ஐயா விழுந்ததே 2 முட்டை தான்யா. மொத்தம் 7 மூட்டைடா. மூட்டை அவருதாயா மாத்திர போறாரு. சரி தரங்கடா. சரிங்க. ஏயா எதுக்காங்க எவ்வளவு நாள் எங்களை பாதுகாப்பு உள்ள வச்சிருந்தீங்க? நண்பா, சூது என்ன மறுபடியும் கவிர்ச்சு. ஃபீலிங்ஸ் நான் விளையாடப்பா, என்ன நம்பு. ஓகே சார். 2 மணிக்கு வாழ தூக்குறேன். இவரையே மண்டையை சுரிறாரு. ஐயா நாங்க தான் சொன்னோம்ல. ஐயா ஐயா எரிமலை குண்டுக்கு போ, உப்பு கிடைக்கும். வேஸ்டா போச்சு. இவன் வேற கூறான். என்ன இல்லைங்க, மூட்டை எதுவும் இல்லைன்னு சொன்னாங்க. டேய், பொருளை தொலைச்சுட்டு அசால்ட்டா பதில் சொல்ற. டேய் வாடா. ஐயா டேய் ஐயா வேணாம். மரியாதை சொல்லு. டேய் போடாத. ஐயா என்ன கேளுங்க. உங்களுக்கு எதுவும் தெரியாது. போடாத. டேய் எங்க போட்டு போறான்? ஐயா ஐயா உள்ள 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 ஃபீலிங்ஸ் தங்கம் உள்ள இருக்கு. குழி நடுக போதுங்க அண்ணா. அங்க இருக்கான் தங்கம். டேய் குழி எங்க போறது வர்றா? சரிங்க. இறங்கி வர்றா. தவுடா. என்னடா பண்ணிட்டு இருக்க? போடா. அந்த தவிட்டேன். சரிங்க. என்ன நம்ம சைஸ்க்கே தோண்டிட்டாங்க. டாக்டர், உங்களுக்கு மட்டும் தனியா சொல்லணுமா? இவ்வளோலாம் குதிக்க சொல்றீங்க சார். சார் என்ன தேடுறீங்க? ஓயா எல்லாம் தெரியும். இதுக்கு பேர் தான் ரிவிட்டா. என்னடா இது பாட்டில்? ஐயா அந்த 4 ரம்பாட்டில் ஒரு ரம்பாட்டில் எப்படி காணாம போச்சுன்னு ரொம்ப நாளா குழப்பத்துல இருந்தோம் ஐயா. பாட்டில் விடு. சார் இங்க பாருங்க. டேய் டேய் குடு. என்னத்தை போத்தி வச்சிருக்காங்க? ஏய் இது கல்யாணி தானே? செம்ம ஃபிகரியா பார்த்து ரொம்ப நாளாச்சு. ஆமா நீங்க இப்படியா கரெக்டா கண்டுபிடிச்சீங்க? என்னடா ஃபீலிங்ஸ், இந்த திருட்டுலயும் 3 பேர் சம்பந்தப்பட்டிருக்காங்க. நீ பிளான் போட்டு கொடுத்துருப்ப சரியா? ஃபீலிங்ஸ் என் மேலே சந்தேகப்படுறியா நீனு? நல்லவன் யாரு கெட்டவன் யாருங்கிறது நான் விளையாட போற கேமோட முடிவில் தான் தெரியும். அது வரைக்கும் நீ என் கூட தான் இருக்கணும். கிளம்பு. எங்க? தங்கம் தானா வரும். ஏன்னா என் டார்ச்சர் அப்படி. யார
டார்ச்சர் பண்ண கூப்பிடுறியா? ஏன் தேசு இப்படி தப்பிச்சு போறதுக்கு பேசாம நாம உங்க ஊர்லயே தங்கியிருக்கலாம். கூடு விட்டு கூடு பாயிற மாதிரி வீடு விட்டு வீடு போறதுக்கு சொரங்கம் தோண்டி வீணா போச்சு. அதுவா வருஷத்துக்கு தடவை ஊரில் 144 வர்றதுனால சட்டத்துக்கு கட்டுப்பட்டு வீட்டுக்குள்ளேயே 10-15 நாள் முடங்க முடியாதுல்ல. அதனால தான் ஊர் மக்கள்லாம் சேர்ந்து ஒவ்வொரு வீட்டுக்கு பாத்ரூம் எவ்வளோ முக்கியமோ அதே மாதிரி சுரங்கமும் முக்கியம்னு ரூல்ஸ் போட்டாங்க. ஊருக்கு மேலே போலீஸ் அட்டென்ஷனில் காவல் காக்க ஊருக்கு கீழே சுரங்கப்பாதை வழியா மக்கள் எங்கே வேணா போயிட்டு வரலாம். இப்படி தான் பெருசுங்களாம் ஒன்றா கூடி மதனோட வீட்டில் சீட்டாட்டம், கேரம், ஜெனரல் மீட்டிங், போர்ட் மீட்டிங் ஆல்சோ. இதுக்கு மேலே வெளியூருக்கு வேலைக்கு போகிறவங்க ஒருவேளை திரும்பி வரது லேட் ஆச்சுன்னா அந்த நேரத்தில் ஐயனார் கோயில் முரசொக்கட்டினா போதும். இங்கே ஊரில் இருக்க கேர்ள்ஸ்லாம் தலையை விரிச்சு போட்டு போலீஸை வந்து பயமுறுத்திடுவாங்க. அந்த நேரத்தை நம்ம பயன்படுத்தி யார் யார் எங்கெங்கே போனோமோ அங்கங்கே போய் சேர்ந்துடலாம். முதல்ல திவ்யா உங்கள் வீட்டில் விட்டுரு. சரிப்பா. அதுவும் திவ்யா உன்னை தூக்கிட்டு போறதுக்குள்ள போதும் ஆயிடுச்சு தெரியுமா? நான் கணக்குற அட பாவி, இதைத்தான் எனக்கு போக போக புரியும் சொன்னியா? இப்படித்தான் எங்க அப்பா வீடு வீடா பட்டச்சாராயத்தை சுரங்க வழியா டெலிவரி பண்றது. அடுத்த வீட்டுக்கு கூட்டு போகணும். வா வா வந்துட்டேன். எங்க ஊர்ல வீடுகள் இருக்க எண்ணிக்கையோட கடந்த 60-70 வருஷமா 144 நாங்க தோணுன சுரங்கத்தோட எண்ணிக்கை தான் அதிகம். வெளியே தெரியாத கின்னஸ் ரெக்கார்டு உள்ள இருக்குது பாரு. தேங்க்யூ மை வில்லேஜ், ஐ எம் ப்ரௌட். மதனே, இந்த புள்ள ஏன் மூஞ்ச ஒரு மாதிரி வச்சிருக்கு? என்ன பிரச்சனை? ஏமா ஏன் சோகமா வர? அதான் பொருள் கிடைச்சிச்சுல, லைஃப்ல எல்லாம் செட்டில் ஆக போறோம். மதனும் ரேசர் ஆயிடுவான். அப்புறம் என்ன? ஒரு நல்ல பொண்ணா பார்த்து நீயே இவனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிரு. ஏன்டி இப்படி பேசுற? இங்க யாரும் 100% நல்லவங்களும் இல்ல, 100% கெட்டவங்களும் இல்ல. சூழ்நிலையை புரிஞ்சுக்க. தங்கம் கையில கிடைச்சப்புறம் உன் மனசு மாறிடுச்சுல. இத்தனை நாள் என்கிட்ட நடிச்சிருக்க. ஏய் லூசு மாதிரி பேசாதரி. சாகர வரைக்கும் என் கனவு கனவாவே போச்சுனா உனக்கு சந்தோஷம். திருட்டு காசுல தான் உன் கனவை நனவாக்கணுமா? வேணாம், என்ன பேச வைக்காத. விளையாட்டு பையன் ராயப்பா மாவா நீதி நேர்மலாம் பேசுது. டைலாக் சொன்னதுனா நீ நான் வைக்கிட்ட கொண்டே போடுவேன். உன் வாழ்க்கையில நீ ஜெயிக்க வேணாம். உண்மையா போராடி தோத்தா கூட அதுல ஒரு சுகம் இருக்கும். இது நமக்கு வேணாண்டா. இது எந்த பட டைலாக்? இது சினிமா டயலாக் இல்ல. ரெண்டு பேரும் சரிசமா பிரிச்சு எடுத்துக்கோங்க. டேய் யோசிச்சு தானே சொல்கிறேன், திருப்பி கேட்டால் தரமாட்டேன். சத்தியம் போடுறா. பிடிச்சவங்களுக்காக பிடிச்ச மாதிரி வரலான்னு முடிவு பண்ணிட்டேன். எனக்கு வேணாம், நீங்கள் கண்டிப்பாக எடுத்துக்கங்கடா. வெரி குட். இதுக்கு மேலே நம்ம எல்லாரும் ஒன்றா இருக்கக்கூடாது. ஏய் வண்டி நிறுத்த சொல்லு, புரிஞ்சிடலாம். ஏய் யாருக்கு ஃபோன் பண்ற? எங்க அப்பாவுக்கு தான். இப்போ எதுக்கு யாருக்கு பண்ற? ஃபீலிங்ஸ் வேண்டாம். திவ்யா உன் பொண்ணு. ஹலோ அப்பா, கோச்சிக்காதீங்க. நான் மதனோட சந்தோஷமா இருக்கேன். ஏய் திவ்யா, நீ முதல்ல மதனை கூட்டிட்டு வீட்டுக்கு போயிடு. மத்தத அப்புறம் பேசிக்கலாம். எங்க அப்பா நம்ம ரெண்டு பேத்தையும் வீட்டுக்கு கூப்பிடுறாரு. வீட்டுக்கு வர இப்படி ஆகிடுவாரு. பரவாயில்லையா? அடிச்சி சும்மா இரு. உங்க அப்பன் மென்டல் ஆயிட்டான், அதான் கத்திக்கிட்டு இருக்கேன். நீங்க யாரு? நீங்க வந்தேன்னா தப்பிப்பான். என்ன? எங்க வரணும்? திருச்சி. ஹலோ. ஏய் ஏன்டி அழுகுறா? என்னாச்சு? எங்க அப்பா அழுகுறாரு. ஆயப்பன் அழுகுறாப்லையா?
இரு டிரைவர் வண்டி நிறுத்து. என்னமாச்சு? எதுக்கு அம்மா டார்ச்சர் பண்றீங்க? கோல்ட கொடுக்க சொல்லு. கோல்டா? உனக்கு வந்து கொண்டு வந்துடாது. பேசிக்கிட்டு தான் இருக்கு. கோல்டு எல்லாமே பேசிக்கிட்டு தான் இருக்கு. கோல்டா கூட்டா சேர்ந்தா கொள்ளடிச்சோம். இதுக்கு ராயப்பனுக்கு சம்மந்தம் இல்லை. என் பங்கு அவங்க கிட்ட தான் இருக்கு. ஆனால் அவங்க எங்கே எனக்கு தெரியாது. போய் சொல்லாதடா. ப்ளீஸ் ஏதாவது பண்ணுடா. என்னடி என்ன போட சொல்ற? எங்க அப்பா காப்பாத்துடா ப்ளீஸ். நீ முதல்ல எங்கடி அவங்க ஏதாவது பண்ணுடா. என்னடா நிக்கிற? ப்ளீஸ் கோல்டு எங்க இருக்குன்னு உனக்கு தெரியுங்கிறது எனக்கும் தெரியும். என் ஆளுங்க 4 பேர்த்த உங்க கூட அனுப்புறேன். இன்னும் 24 மணி நேரத்தில் கோல்டு என் கைக்கு வரணும். இல்லை இந்த பொண்ணும் இந்த அப்பனும். என்னடா பார்த்துட்டு இருக்க? கோல்டை கொண்டு வா. எதுவும் பண்ணிடாத. மதன் வந்துருவியா? அவங்க எங்கே போயிருப்பாங்க? தஞ்சாவூர்ல சுடுகாடு சுனாமி கால்வா, அங்க போய் யார் கேட்டாலும் தெரியும். ஹலோ பாஸ். வாங்க 3 ரோசஸ். எப்படி இருக்கு? ஓ காது கேட்காதா? அதான் டிவியில் அவ்வளோ சவுண்டா? ரொம்ப வசதியாக போச்சு. என்னங்க ஏஞ்சல்ஸ்? ரோசா, மல்லி, கனகாமரம். ஏன் சார் குழந்தைங்களை தடுக்கிறீங்க? தானும் படுக்காம தள்ளியும் படுக்காம என்ஜாய் பண்ணட்டும், விடுங்க சார். அவனாவே சிக்கிறேன். நம்பிதாம வந்திருக்கேன். என்ன தேசு 1000க்கு 2000க்கு நகை ஆட்டை போட்டு தெரிஞ்சா இப்போ கோடிக்கணக்கில் டீல் பண்றியாயா? எப்படியா? ஏ ராசி அப்படி என்னையா சொல்லுது இந்த பிள்ளை? இவதான் குட்பி. குட்பியா? குட்பினா இங்கிலீஷ்ல நான் கல்யாணம் கட்டிக்க போற பொண்ணு. அப்படியா? சூப்பர் தேசு. ஒன்று பண்ணுவான். முதல்ல ஒரு 10 லட்சம் நகையை விற்று காசாக்குவான். மிச்சத்தை நாளைக்கு பேசிக்கலாம். சரியா? நகை பத்திரம்யா, நிம்மதியாக தூங்குங்க. மாப்பிள்ள சொல்றது நல்லா கேட்டுக்கியா? பேசு வேமா வாயா. கல்யாணி மேக்கப் போட்டது போதும், கதவு சாத்திக்கோ. பத்திரம். சரி சாத்துறேன். அடே சொல்லியா? இந்த பேக்கில் இருக்க நகை படமா மாறத பார்க்க ஆசையா இருக்கியா? வா மாப்பிள்ள, வந்து பார்க்கத்தானே போற. மொத்த பற்றியும் சொல்லித்தரேன். சின்னடா அது புளிச்சு இப்போ ஹாலில்
என்னாச்சு? வண்டியில சீக்கிரம் முதல்ல தேசுக்கு ஃபோன் பண்ணு. பண்ணலாம். என்ன? ஐயோ! ரவிவர்மனுக்கு என்ன ஆச்சு? ஏமா போ. உள்ள போலாமா? வந்துடுறேன் தேசு, 10 நிமிஷம் வெயிட் பண்ணு. ஐ சும்மா வெயிட்டு மாமு. பா நாங்கடா சிம்பிள் மேட்ரு பாண்டி, பிஸ்ஸரே இல்லாமல் முடிஞ்சிச்சு. என்ன ஒரு சங்கடம். என்ன சங்கடம்? அந்த பொண்ணையும் சேர்த்து தூக்கியிருந்தா நீ ஒரு பொழுது ஓடி அடைஞ்சிருக்கும்ல. நீ தான் அந்த பொண்ணையே தொடக்கூடாது. பேசி எனக்கு ரொம்ப நாள் பழக்கம்டா. ஜெயில் சிநேகம். அதனால ஒரு நாளைக்கு ஒரு துரோகம் தான் அளவுடு. ஏய், நீ என்னடா பண்ற? பொருளை திருப்பி கேட்ட கொண்டே விடுவேன். உன் தங்கத்தை நீயே கட்டி அழு. உன் மாப்பிள்ள அட்டாக் பண்ணி பொருளாம் ஆட்டையை போட்டு ரொம்ப நேரம் ஆச்சு. ஏய், அவன் காலில இருந்து என் கூட தான் இருக்கியா? பெண்டிங் வேலையெல்லாம் முடிக்க போயிருக்கான். என் கூடவே இருந்தா வேற யாராச்சும் செய்ய முடியாதா? வா. இந்த பாண்டே பேசு, என்ன பண்ண? ஏதாச்சும் பண்ணும்டா. என்ன பண்ணன்னு தான் ஒன்று புரிய விட மாட்டேது. அதை நான் சொல்றேன்டா. மதனே, ஈஜிப்ட்ல இப்படிதான் இருக்குமா மம்மி? இந்த கோல்டுக்காக எப்படிலாம் சுத்த விட்டாங்க. அண்ணே, அதான் கோல்டுலாம் கிடச்சிருச்சுல, அப்புறம் ஏனே எங்களை வச்சு டார்ச்சர் பண்ணுற? என்னை எவ்வளோ டென்ஷன் பண்ணீங்க. உங்கள் எல்லாரையும் நான் டார்ச்சர் பண்ணி பார்க்க வேண்டாம். செல்லங்களா, உங்கள் பொறுப்பு தான் உங்கள் விருப்பப்படி அமையல. உங்கள் சாவையாவது நீங்களே சூஸ் பண்ணிக்கங்க. உனக்கு கத்தி, உனக்கு சுத்தி, உனக்கு கோடாலி, உனக்கு கால்ஸ்டிக், உனக்கு பாய்சன் ஃபீலிங்ஸ், உனக்கு ஷாக் தான். சார், உங்கள் கேர் ஸ்டைல், உங்கள் ட்ரெஸ்ஸு, உங்கள் கோட்லாம் பார்த்தா குழந்தைங்களுக்கு மேஜிக் காட்டுற மேஜிக் அங்கிள் மாதிரியே இருக்கீங்க. எங்கள் எல்லாரும் உங்கள் குழந்தைய நினச்சி ஒரு மேஜிக் காமிச்சு அனுப்பிச்சுட்ருங்க சார். உங்கள் எல்லாரையும் மொத்தமாக அனுப்புகிறேன். பார்க்குறியா மேஜிக்? கடவுள்கிட்ட வேண்டிங்க சீக்கிரம் சாவணுன்னு. கடவுள்கிட்ட வேண்டிங்க சீக்கிரம் சாவணுன்னு சொன்னது. கடவுள்கிட்ட வேண்டிங்க சீக்கிரம் சாவணுன்னு. கடவுள்கிட்ட வேண்டிங்க சீக்கிரம் சாவணும். கடவுள்கிட்ட வேண்டிங்க சீக்கிரம் சாவணுன்னு. சீக்கிரம் சாவணும். கடவுள்கிட்ட வேண்டிங்க. ஓ மை காட், எங்க அந்த குல்கோஸ்? எனக்கு என்னாச்சு?
சார் உங்க லோ பிரஷர் அதிகமாக லோ சுகர் அட்டாக் ஆயிடுச்சு. அதான் சொன்னதே திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்கீங்க. எங்கடா அவங்க எல்லாம் ஓடிட்டாங்க. எமோஷனல் ஆகாதீங்க. உங்க ஹார்ட் வெத்துச்சுன்னா செத்து போயிருங்க. அப்புறமா பாத்துக்கலாம். சோலோ ஃபைட்லாம் நமக்கு வேண்டாம். ஆஸ்பத்திரி தூக்கிட்டு போ. பி கூல், பி கூல். இப்ப காட்டுண்டா மேஜிக். இப்ப கடவுள்கிட்ட வேண்டிங்கடா சீக்கிரமா சாவணும்னு. ஃபீலிங்ஸ் என்னடா ஆச்சு? அப்புறம் மாப்பிள்ள நம்ம வீட்டுக்கு போலாமா? என்னம்மா? ராயப்பன், இந்த உலகத்தில் தீவிரவாதம், வன்முறை, அடிதடி, வெட்டுக்குத்து எல்லாம் ஏன் நடக்குது தெரியுமா? எப்போ ஒருத்தன் இன்னொருத்தன் பொருளுக்கு ஆசைப்படுறானோ அப்போ தான். அதனால தான் உங்கள் பொருளை நீங்களே வச்சிங்க. எனக்கு வேண்டாம். அதே மாதிரி நீங்களும் இன்னொருத்தன் கோல்டுக்கு ஆசைப்படாதீங்க. அது தப்பு. அதை நான் பார்த்துக்கிறேன். ஏய் நீங்களெல்லாம்
I am Sheikh Wasim Akram from Dubai. My brother, Sheikh Shoaib Akhtar. ஹலோ சலாம் இது இவங்க என்னோட செக்ரட்டரி ஜெனிஃபர் லோபஸ். ഹലോ നമസ്തേ ഷേക്ക് ഞാൻ എന്ത് ചെയ്യണം? அந்த ஜிப்பை ஓபன் பண்ணு. இந்த புதுசா பாக்குறீங்களா? இது மாதிரி எங்க வீட்டில் நிறைய இருக்கு. சும்மா லண்டன் போறோமே, கொஞ்சம் பார்த்து கொடுத்துட்டு போலாம்னு வந்தோம். ஷாப்பிங் தேவைப்படுது. அப்புறம் நீங்க நேர்மையான ஆளுந்தாங்க, அது ஐ ரியலி லைக் இட். നിങ്ങളെ ആരാണ് അയച്ചത്? அபுதாபில இருந்து ஓ அவரா? இதை முதல்ல சொல்லியிருக்கலாமே. ரைட் ரைட் ரைட். எவ்வளவு நேரம் பாக்குறீங்க? கொஞ்சம் சீக்கிரம் முடிங்க, அர்ஜென்ட்டா ஏர்போர்ட் போகணும். நீங்கெல்லாம் உள்ள வந்தீங்க? You are all arrested under COFOPOSA, Conservation of Foreign Exchange and Prevention of Smuggling Activities. இப்போ மட்டும் புரிஞ்சுதா? எத்தனை நாள் தவம் இந்த ஜோகர் கோல் தேடி போலாமா? மிஸ்ரா நீங்க போயிட்டு வந்துருங்க, எங்களுக்கு அர்ஜென்ட்டா வேலை இருக்கு. வாங்க ஸ்டே. சுடவா?